இதை கேளு ஏன் சிரிக்கிறேன் இல்லை கல்வி அண்டாச்சு நல்ல இதாக போச்சு தென்பா போச்சு உங்களை போடலன்னு சொல்லி தான் பரவாயில்லையே இப்போ ஏன்டா அவங்களுக்கு நீங்கள் போஸ் ஐயா ஆனால் இப்போ என்ன போடலன்னு சொன்னால் அது பிளே இல்லை சரி டக்கண்டா கேட்டு அடிங்க ஐயா வணக்கம் ஞாபகம் இருக்கா அது போஸ் கொடுக்கு ஆனால் இந்த இடத்துல கிடாங்க கட்டிக்காரனான்னு சொல்லுவோமா நாளைக்கு டொய்லெட்டு பிட்டு இப்படித்தான் போல கட்டிக்க ஏன்னா கல் வைக்கத்தே இல்லை போட மிச்சடங்களுக்கு அப்போ இது என்ன பெற்றதா எதுக்கு பெற்ற அதுதான் இதை பாடிங்க நான் இதில் இருந்து நான் என்ன பெற்றதாயி என்ன எதுக்கு பெற்றாயி இந்த வளரா இல்லைனால் வாழ முடியலை. You are speaking English very well. Little bit English, I don't know. All people here understanding. Crazy. Crazy. Yes. Crazy, yes. Everyone. Everyone cause problem. Oh. Somebody good, somebody no good. Somebody good, somebody bad. Why? That is a cause, that is a cause. இனி ஒரு வாய்க்குங்களை பெற பண்ணணும்டா பக்கத்து இந்த நிலத்தில் சித்த மாதிரி படுங்க படுத்துட்டு படம் ஒன்று எடுத்து அனுப்பிவிட்டா சரி 2 பேர் ஒன்று அடிச்சு விட்டீங்கன்னா கம்மி கொண்டு ஆனால் உண்டு வரைக்கும் மேலதாளத்தோட வந்து ஓட்டம் பட்டி கிட்டி எல்லாத்தோட சரியா நேரம் தான் வந்திருக்கேன் போலக்கா ஆறுதான் ஒருத்தர் வந்து உங்களை கேள்வி கேட்டாலும் நான் உண்மையை தானே சொன்னேன் நான் இல்லாத ஒன்று சொல்லல நான் பொய்யா கதைக்கல பொய்யா காய்ச்சிருந்தா தான் நீங்கள் யாருக்கும் பயப்படணும் அவங்களுக்கு தலை குடிக்கணும் நான் உண்மையாக தான் காய்ச்சேன் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் நான் எல்லாரையும் வெறுத்து அந்த அண்ணாவை முழுமையாக நம்பி நான் உண்மையாக கதைச்சேன் கடவுளுக்கு மாறாக நான் செயற்படையில 6 பேருக்கு வந்துட்டு எனக்கு மட்டும் வரையில செய்யாதாது என்ன வயரிங் செய்யாத வழியா என்ன வேணும் சொல்லி ஒரு கிழமைக்குள்ள அந்த வயரிங் வேலை சாமான் போட்டுட்டுமா என்ன இப்போ 3 நாளைக்குள்ள செய்யத்தானே இப்போ நான் யோசிச்சுட்டு வந்து இன்றைக்கு உங்களுக்கு சைக்கிள் ஒன்றும் இல்லை சைக்கிள் இருந்து தான் நீங்கள் நடந்து தெரிய வைப் பண்ணி ஒரு வேலைக்குனாலும் போகலாம் அப்போ இன்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு சைக்கிள் ஒன்றுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு போகணும் நம்ம வந்தேன் மற்ற என்ன சொன்னால் உங்களுக்கு நாங்கள் டொய்லெட் ஒன்று நீங்கள் கேட்டுனீங்க தானே இந்த காணிகளுக்கு 10 மற்ற இங்கே எல்லாம் தெரிய வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு கட்டித்தரோம் சரி தானே இமீடியட்டாக வேலை செய்யணும் நான் வந்து சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்லுவேன் எல்லா இடமும் சொல்லுவேன் அதாலேயே நான் சில விஷயங்களை சொல்கிறது இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன்டா நான் தலையடையமான வச்சேன்னா செய்வேன் நான் இந்த மானத்தை தான் பிச்சை எடுக்கனாலும் எடுத்துருக்கலாம் சன்னதி கோயிலில் போய் சொன்னேன் இல்லை நான் அப்படி கேட்டவே என்ன நிறைய என் மனசில் இருக்கேண்ணா வந்து எங்களுக்கு வந்து லைஃப்பில் அதுதான் நடக்குது வந்து விளங்குதா இப்போ உங்களை எப்படி வந்துட்டு வெள்ளத்துண்டை பிரிச்சுட்டு எங்கேயும் கோயிலில் இருந்துக்கலாம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி எங்களை என்ன சொல்கிறாங்க இதுக்கு நாங்கள் எங்களையும் பிச்சை எடுக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ கூட சைக்கிள் இல்லாமல் எது வீட்டில் நான் சைக்கிள் வாங்கி என்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேண்ணா ஆனால் எனக்கு இப்போ சைக்கிளுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அண்ணா அதோட ஒரு என் வீட்டு இருட்டில் இருக்கிறேன் நான் ஒரு விளக்கு தான் கொளுத்துவேன் மண்ணெண்ணெய் அடிக்கிட்டுங்க இருப்பான் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலிக்கு போகிற ரோட்டுக்கு ஒப்போசிட்டில் உள்ள காணிக்குள்ளான் என்று வந்துட்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் ஸோ வந்துட்டு இன்றைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு நாங்கள் மழை நிவாரண பணிகள் செஞ்சு நாங்கள் மழை இல்லாத நிமித்தம் வந்துட்டு இப்போ அதை வந்துட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பழையபடி வந்துட்டு மற்ற விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுறோம் ஸ்டாப் பண்ண மீன்ஸ் வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனையில் யாராச்சும் கால் பண்ணினா நாங்கள் போயிட்டு செய்வோம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் பர்சனலான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை நம்பி நிறைய விஷயங்களை வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிருக்காங்க வந்துட்டு புலம்பெயர்ந்த உறவுகள் சரி தானே அப்போ வந்து அதெல்லாம் வந்துட்டு வேலைகள் வந்துட்டு இப்போ கட்டமாக வந்துட்டு போய்கொண்டு இருக்குது இருந்தாலும் வந்து நாங்கள் ஒருக்கா விசிட் பண்ணி பார்க்கணும் அது சரியாக போகுதா போகுதா என்ன கட்டத்தால் போகுது அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் பார்க்கணும் ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு நாங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களுமே வந்து பார்க்கணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே வந்துட்டு பப்ளிக்காக தானே வந்து செய்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு நீங்களும் பார்க்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்களோட அச்சுவேலி ரவுடிண்டா என்ன ஜெர்மன் என்னென்ற சொன்னால் ஜெர்மன் ரவுடிண்டா
எங்கள்கிட்ட வளலாயங்கள்கிட்ட வந்துட்டு போகிறோம் சரிதானே வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆள்கிட்ட போயிட்டு இப்போ 2 மாதம் இருக்குது. நாங்கள் இங்கே ஊரில் நிற்கக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் ஆள்கிட்ட வந்துட்டு போகிறாங்க. இப்போ 2 மாதத்துக்கிட்ட வந்துட்டு ஆள்கிட்ட போயில ஒன்று வந்து முதலாவது அப்பாவோட ஆப்ரேஷன் காரணம். அதுக்கு பிறகு வந்த பிறகு நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அண்ட் வந்துட்டு அவருக்குமே நாங்கள் டாய்லெட் வந்துட்டு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் வந்து நாங்கள் வளலாயங்கள்கிட்ட வந்துட்டு போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து அதாவது வந்து அவற்றை டாய்லெட் வேலை திட்டம் வந்துட்டு என்ன மாதிரி போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு இடையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னென்னு சொன்னால் அவற்றை நிலம் வந்துட்டு அந்த கிடங்குகின்றக்கு உகந்த நிலம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ உகந்த நிலம் இல்லை மீன்ஸ் வந்து சரியான ஹார்ட் வந்து இப்போ மற்ற இடங்களில் வந்துட்டு ஒரு 15,000 20,000 ரூபா கொடுத்து ஜேசிபியால் கிண்டக்கூடிய கிடங்கை வந்து அவற்ற இடத்துல வந்துட்டு கிண்ட முடியாது. முதலாவது ரீசன் வந்துட்டு ஜேசிபி போகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவன் ஜேசிபி போனாலுமே வந்துட்டு கல்லன்றால ஜேசிபியோட அந்த பெல்லே வந்து உடையும். ஸோ அப்படியான நிலைமையில் வந்துட்டு கையால் தான் கிண்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. 50,000 கொடுத்துட்டு வந்தாங்க அந்த கிடங்குன்றக்காண்டி. ஆனால் அது பிறகு காணான மாதிரி கால் பண்ணி சொன்னவங்களே. அப்போ நான் சொன்னேன் வந்துட்டு நேரில் வந்து நான் செய்கிறேன், அதை நீங்கள் நிப்பாட்ட பண்ணாமையா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, பண்ணுன்னு சொன்னால் நான் அடிஷனலாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கதைச்ச பிறகு நாங்கள் போகையில் கிடங்கு கிண்டியாச்சு அப்படின்னு சொல்லி அங்களும் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வந்துட்டு விடாமல் அடிக்க தொடங்கிட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை நிமித்தம் தண்ணியும் போனதால் வந்துட்டு கிடங்குக்கு தண்ணியும் வேண்டால வேலை செய்ய முடியாமல் போயிட்டுது. இப்போ மழை விட்ட பிறகு தான் நாங்கள் வந்துட்டு எங்களோட டீமை வந்துட்டு வேலை செய்கிறக்காண்டி அனுப்பினாங்க. சத்தியமாக சொல்கிறோம் வந்துட்டு வேலை என்ன ஸ்டேஜில் நிற்கிது அப்படின்னு சொல்லி எனக்குமே வந்து தெரியாது. ஆனால் வந்துட்டு நாங்கள் பே பண்ணிட்டோம் வந்துட்டு அந்த டாய்லெட்டுக்கான பேமெண்ட் எல்லாம் வந்துட்டு பே பண்ணிட்டோம். ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ 4ஆம் வேலைக்கு வந்து தான் நாங்கள் வந்துட்டு லேபர் சார்ஜ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்படி இருந்தாலுமே கூட வந்துட்டு நாங்கள் முழுமையான அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்குறோம் வந்துட்டு அதை கட்டுறதுக்கு என்னத்துக்கான கட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட ரஜீவன் அதாவது எங்களோட ஜெஜீவன் நான் வந்துட்டு இதை பொறுப்பெடுக்கிறதால எங்களோட ஜீவ ஊட்டான் நான் வந்து அவர் பொறுப்பெடுக்கிறதால நாங்கள் முழுமையான அமௌண்ட்டை வந்து கொடுக்குறதுக்கான இப்போ என்னையை நம்பி வந்துட்டு அனுப்புகிறாங்க தானே இது வந்துட்டு கிருஷ்ணா செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையை நம்பி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நான் ஜெஜீவன் நான் நம்பி வந்துட்டு அனுப்புகிறேன். ஏன்னு சொன்னால் அவர் வந்துட்டு செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் முதலாவதாக வந்துட்டு வளலாயங்கள்கிட்ட டாய்லெட் வந்துட்டு என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து அவர்கிட்ட மாத காசு கொடுக்க இருக்குது. ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டு அவர்கிட்ட கண்டிஷனும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு டாய்லெட் வந்துட்டு நாங்கள் அங்கே அச்சுவேலி பகுதியில் வந்து அதாவது வந்து அந்த 16 வயசில் வந்துட்டு திருமணம் செஞ்சு இப்போ வந்துட்டு அந்த அச்சுவேலியில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காட்டுக்கு நடுவில் வந்துட்டு வீடு ஒரு ஓலை குடிசையிலேருந்து இப்போ யாரோ வந்துட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ கழிச்சு போட்டிருந்தோம் தானே. அப்போ நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் தங்கச்சியாக நான் வந்துட்டு உங்களுக்கு 100% சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் இளம் குடும்பம்ன்றால ஆனால் யாராவது உதவி செய்ய முன் வந்தால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு தருவேன்னு சொல்லி அப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னே வந்துட்டு கதைச்சிருந்தாங்க வந்து எங்களுக்கு அந்த டாய்லெட்டையும் வந்துட்டு நாங்கள் செஞ்சு தர ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்துட்டு இன்றைக்கு வந்து அந்த ஒரு குட் நியூஸையும் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்துட்டு டாய்லெட் கட்டுறதுக்கு நாங்கள் எங்களோட டீமை தான் வந்துட்டு அனுப்ப போகிறோம். ஸோ அவங்களோடையும் போயிட்டு கதைச்சி வந்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லி அதையும் இருக்கா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுறேன் சரி தானே. ஸோ இந்த 2 விடயங்களையும் தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுமே வந்துட்டு இப்போ காசு அனுப்பினவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. என்னதான் கிருஷ்ணாவில் நம்பிக்கை இருந்தாலுமே கூட வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை காட்டும்போது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே நாங்கள் காசு அனுப்பின வேலை வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இந்த 2 விடயத்தையும் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வந்துட்டு அடிஷனலாக வந்து வேணுமென்னு சொன்னாலும் வேறு விடயங்களையும் நாங்கள் காட்டலாம். டைம் இருந்தால் பார்ப்போம். டைம் போதாத நிமித்தம் வந்துட்டு இப்போ இந்த 2 விடயத்தையும் நாங்கள் பார்த்துட்டு வீடியோ முடிக்கலாம். ஸோ இது 2ஐயும் பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும். இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்துட்டு கிளம்புவோம். நான் மறுபடியும் சொல்கிற வந்துட்டு நிறைய உறவுகள் வந்துட்டு உதவி செய்ய முன்வாரீங்க. ஒரே ஒரு விஷயம் எங்களை நம்பினா மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த உதவிகளை செய்யுங்க. உங்களோட நம்பிக்கைக்கு நாங்கள் 100% வந்துட்டு கேரண்டி தருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பொருள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்க ஒரு கடையில் வந்துட்டு 1 வருஷம் தான் வந்துட்டு உரண்டி தருவாங்க. நாங்கள் வந்துட்டு லைஃப் டைம் அதாவது வந்து நாங்கள் இறக்கும் காலம் வரைக்கும் வந்துட்டு நாங்கள் கொடுக்குற வாக்கை வந்துட்டு உங்களை காப்பாற்றுவோம். எங்களை நம்பி நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து நாங்கள் 100% வந்துட்டு கேரண்டியாக இருப்போம் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டுக்கு வளராங்கல் விட்ட போவோம். பிறகு வந்துட்டு அந்த பிள்ளையிட விட்ட போவோம். உண்மையிலேயே மழை டைம் வந்துட்டு அந்த பிள்ளையுமே சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தான் எந்த காசில் ஒரு 25,000 ரூபா கொடுத்தேன். ஏன்னு சொன்னால் இப்போ மற்றவங்க வந்து பிள்ளையாக விமர்சிக்கக்கூடாது அப்படின்னாக்காண்டி ஆனாலுமே நான் வந்து அந்த ஒரு விதையை விதைக்கும் போது நான் நம்பியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு பெரிய ஒரு மரமாக வளரும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அது உண்மையிலே ஒரு மரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கான உதவிகள் வந்துருக்குது. ஸோ அதையும் நாங்கள் வந்து செய்ய போகிறோம். அந்த பிள்ளைகளையும் வந்து நாங்கள் சந்தோஷப்படுத்த போகிறோம் சரி தானே. ஸோ 2 காரியத்தையும் பார்ப்போம். லைட்டாக மழையும் வர பூரமாகி கிடக்குது.
இன்றைக்கு வந்து காலநிலை மறுபடியும் ஒரு கொஞ்சம் மாற்றம். அதாவது நேற்றைய தினம் வந்துட்டு புயல் வரும்னு சொன்னவங்க, ஆனால் புயல் இல்லை சாரி, நேற்றைய தினம் வந்துட்டு மழை வரும்னு சொன்னவங்க, ஆனால் இன்றைய தான் வந்து மழை வந்திருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்கள்கிட்ட ஒரு 50 நிவாரண பொதி வந்து கொழும்புலேருந்து ஒரு அக்கா அனுப்பியிருக்கிறா. அப்போ அதுவும் வந்துட்டு வேணுமானாக்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணுவோம். ஜெனியூனாக உண்மையிலே கஷ்டப்பட்ட ஒரு 50 ஃபேமிலியை வந்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தணும். நாங்கள் அதை கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவோம். அக்கா வந்துட்டு அது ஒரு சேவையாக வந்துட்டு சேவை மனப்பாங்கோட வந்துட்டு கொழும்புலேருந்து அதை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறா. அப்போ நாங்கள் அதை வந்துட்டு ஒரு சேவை மனப்பாங்கோட வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து அதை டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கிறோம். அப்போ அதுக்கு சரியான ஆகலை எங்களை கண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை உங்களுக்கு செய்வோம். பெரிய சந்தோஷமாக இருக்கும் எங்களை கண்டேன்னு பலலை எங்களுக்கு ஆள் இன்னொரு எடுத்து காய்ச்சி வரா எடுத்து வரேன்னு இங்கடா. இப்போ நான் எல்லா அப்படியும் கதைக்கல, டைம் இல்லை. அதுக்காண்டி எனக்கு அந்த நம்பரே தெரியாடா. இப்போ இந்த ஃபோன் மாற்றினேன். அப்புறம் போயிட்டு பார்ப்போம் என்னமேன்னு சொல்லி பார்ப்போம்மா. ஆளை கொஞ்சம் பாடியும் விட்டு காய்ச்சி கொண்டு ஆள்கிட்ட டொய்லெட் எழுவதும் கூலி காட்டி நாங்களா இல்லாட்டி என்ன மாதிரி அந்த ஆட்சியோட பேசி வரியாண்டு எங்களை கண்டு விட்டேன். இவ்வளோ நாள் வெங்கடா போனீங்க அது இதுன்னு சொல்லி மலையல் வெள்ளத்துக்குள்ளே எல்லாம் நாங்கள் பட்ட பாடுன்னு சொல்லி என்ன செய்கிறேன். நாங்களும் ஒரு ஆள் 2 பேரையா பார்க்குறோம், எத்தனை பேரை பார்க்கணும். எங்கட இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தெரியும். வந்து இனி வீட்டுத்திட்ட வேலைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது. மழையால் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகினது எல்லாம் வந்துட்டு முடிஞ்சுது. துஷியக்காம் சம்டைம் பார்ப்பீங்க நீங்கள், கட்டுட வீடும் வந்துட்டு முடிஞ்சுது. அந்த இப்போ நிலத்துக்கு வந்துட்டு மண் போடுற ஒரு இஷ்யூ கொண்டு போய்கொண்டிருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து நிலத்துக்கு போடுறதுக்கான மண் வந்து வீட்டுக்காரர் சொல்கிறாங்க வந்துட்டு வெளியிலேருந்து எடுக்க சொல்லி. ஆனால் எங்களுக்கு வெளியிலேருந்து மண் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பெர்மிட்டும் இல்லை, மண்ணும் இல்லை. அதே டைம் வந்துட்டு வெளியிலேருந்து எடுக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரும்பான ஒரு காஸ்ட் ஒன்று முடியும். அப்போ நாங்கள் வந்துட்டு வீடுகள் செய்கிறது வந்து ஒரு குறைஞ்ச ஒரு காஸ்ட்டுக்குள்ளே மற்றவன் யாராலையும் செய்ய முடியாத ஒரு காஸ்ட்டுக்கெலாம் செய்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்காரராக இருந்து வந்துட்டு ஒரு கொஞ்சம் இறங்கி வரணும். ரைட், ஓகே, நான் வந்து கொஞ்சம் இறங்கி வரேன், எங்களோட வீட்டுக்கு தானே, சரி ஒரு மூலையில் கிண்டு நீங்கள் போடுங்கோ, அது பரவாயில்லைன்னு சொல்லி இறங்கி வரணும். ஆனால் அந்த ஐயா வந்துட்டு அவர் வீட்டை கிண்ட வேணாம்னு சொன்ன வரான் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்போ அதில் அப்படி ஒரு சின்ன ஒரு இஷ்யூவால் அது கொஞ்சம் டிலே ஆகுது. சரி தானே, இப்போ அதுக்கு நான் தான் நேரடியாக போய்ட்டு ஐயாவுக்கு ஒருக்கா காய்ச்சி விளங்கப்படுத்தணும். ஏன்னா இப்போ எங்களுக்கு ஒரு வீடு வரப்போனேக்குள்ளே நாங்கள் தான் சில காரியங்களை விட்டு கொடுத்து போகணும். என்ன அன்றைக்கு அந்த இனிமில் அண்ணா வந்துட்டு கதைச்ச மாதிரி இப்போ முதல் வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு ஒரு குடிசை வீட்டில் இருந்தவர். அப்போ நாங்கள் அவரை வந்துட்டு உடனடியாக நாங்கள் அவருடைய நிலைமையை பார்த்து போட்டு நான் அந்த துஷியக்காவோட காய்ச்சி உடனடியாக அப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுக்க யாரோ ஒரு தன் போயிட்டு ஒரு வீடியோ செய்யும்போது வந்துட்டு அதில் ஒரு குறையாக சொல்லிக்கார் வந்துட்டு வயரிங் செஞ்சு தரையிலேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டை வந்திருக்கோம்னு சொல்லி அதை குறித்து வந்துட்டு ஒரு சந்தோஷப்படாமல் வயரிங் வேலை செய்யலைன்னு சொல்லி அதை ஒரு குறையாக சொல்லிக்கார். அப்பயும் நாங்கள் துஷியக்காட ஹாஸில் வந்துட்டு ஒரு 50,000 கொடுத்தோம் நாங்கள். அப்போ கொடுக்கும்போது அவர் உண்மையாக நினச்சிருந்தால் அந்த 50,000லேயே வந்து அந்த ஒரு வயரிங்கை செஞ்சுருக்கலாம். அப்படி இல்லாட்டிலும் பிறகு தள்ளிலும் எங்களே இருந்தாலும் கேட்டிருந்தால் நாங்கள் ஒரு கொஞ்சம் காலம் தள்ளி இருந்தாலும் அதை வேணும்னு சொன்னால் வேறு யார்ட்டையும் கேட்டுக்கிட்டு செஞ்சு கொடுத்துருப்போம். ஆனால் வந்துட்டு அதை ஒரு குறையாக கதைச்சது அதை நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணா பாருங்க கிருஷ்ணா இதுதான் மனிதர்கள்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தோம் வந்து அந்த ஆள் வேணுமென்று செஞ்சுருக்காது, ஆனால் அப்படியே வந்து கதைச்சி போட்டேன். சரி நானும் ஒருக்கா பார்க்குறேன்னு சொல்லி பிறகு வேறு யாரோலாம் கதைச்சிருக்காங்க போல். அப்போ அவரும் வந்து அந்த வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டார். இருந்தாலும் வந்துட்டு வீடியோ ரிமூவ் பண்ணாலும் மனசில் உள்ள விஷயங்கள் இதுதான் அப்படின்ற வந்துட்டு வெளிப்படையாக வெளிவந்தது கொஞ்சம் கவலையாக போயிட்டுது. அதில் என்ன விஷயம்னு சொன்னால் அவர் தான் கமெண்ட்லேயும் தான் என்ன வீடு கட்ட காசு அனுப்பினாக்கா வந்து வயரிங்குக்கு கொடுக்காமல விட்டுருப்பா, அதில் ஒரு கொஞ்சத்தை வந்துட்டு இவன் அடிச்சுட்டான் போலாது அவன் வயரிங் செஞ்சு கொடுக்கலேன்னு சொல்லி. உண்மையிலே வந்துட்டு 13 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீடு வந்துட்டு யாரும் கட்டி தருவீங்களா இருந்தால் நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்டயே தருவோம் ஐயா, நீங்களே வந்துட்டு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் இந்த வீட்டு விஷயத்துக்கு மட்டும்தான் பில் காட்டுறேன். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அதுலேயும் நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படின்னு சொன்னால் 13 லட்சத்துக்குள்ளே நீங்கள் யாரும் செய்வீங்களா இருந்தால் நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்களுக்கு தெரியும் வந்து இப்போ நானும் வீடு கட்டுற மாதிரி நான் தெரியும் அந்த ஒரு வீட்டுக்கு சாதாரணமாக அவ்வளோ கொஸ்ட் முடியுமெண்டு. அப்புறம் நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்துட்டு அந்த 13 லட்சத்துக்கு கட்டித்தரைக்குள்ளே நாங்கள் அவர்கிட்ட அதுக்கு மேலே ஒன்றையும் கேட்கல. அது அப்போ அவரும் ஒரு சேவை மனப்பாங்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து என்னட்ட சொன்ன விஷயம் வந்து நீ 13 லட்சம் தான் அப்போ அதுக்கு மேலே வந்து அதை நான் போட்டு பார்க்குறேன். சரிதானே, நாங்களும் சேவிஸாக செய்ய நினைக்கிறாங்க. எங்களுக்கு தேவை எங்களோட நிறுவனத்தாலேயும் எல்லா இடமும் வீடுகள் போகணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அது மட்டும்தான். அப்போ நாங்களும் சேவை நோக்கத்தோடு செய்கிறபடியே எங்களுக்கு லாபம் தேவையில்லை. என்னோட கதைச்சி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு என்னோட கமிஷன் கேட்டவங்க நாங்கள் வீடு கட்டித்தரோம், ஆனால் எங்களுக்கு 1 லட்சம் வேணும் 1.5 லட்சம் வேணும்ண்டு. ஆனால் அந்த ஆள் மட்டும்தான் அப்படி ஒன்றும் கேட்காம முன் வந்தாள். அதால் நான் அவர்கிட்ட கொடுத்ததும் காரணம் மற்றது வந்துட்டு பில்லுகள் ஒன்று நான் வேண்டி பார்க்குறதும் இல்லை,
காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு மேலே செய்ய இயலாதுன்ற ஒரு ஆலயம். ஸோ அப்படியே அடிப்படையில் வந்துட்டு துஷியக்காகவும் தெரியும் வந்து நான் இப்போ துஷியக்காவை வந்து சொல்லாமல் நானாக கேட்டு தான் குடிவேலை கொண்டு போய்ட்டு அந்த 50,000 ரூபா காசை கூட கொண்டு போய் கொடுத்தேன் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக இருக்கட்டுமெண்டு. அப்படியெல்லாம் நாங்கள் யோசிச்சு செய்யக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லி அதை கதைச்சிருக்கார். உண்மையிலே எங்கள்கிட்ட மிஸ்டேக்கும் இல்லை. ஏன்னா அது என்ன சொல்கிறது, இதுதான் வந்து உலகம் பண்ண மாதிரி போகுது. இப்போ நாங்கள் இவர்கிட்ட போய் பார்ப்போம், இவர் என்ன சொல்கிறார், இப்போ எவ்வளோ நாளும் போகாதுக்கு. ஆனால் அந்த ஒரு நாள் எங்களை பகைச்சி பிள்ளையாக கதைக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு விருப்பம் எங்களில் ஆளுக்கு வந்து. அதால் எங்களை வந்துட்டு ஆள் வெறுக்கவும் மாட்டார், விலகவும் மாட்டார். ஆள்கிட்ட வீட்டுக்கிட்ட போய் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே வந்துட்டு விஞ்சிட்டாவா ஆள் அம்மாச்சியா கடவுளே. ஐயா வணக்கம், ஞாபகம் இருக்கா? வரமொழி வந்துருக்கா? நாங்கள் ஒன்று எடுத்து பிள்ளையா போடு, நாங்கள் ஒன்று எடுத்து பிள்ளையா போடலையே. ஐயா பற்றி நல்லா தான் போட்டுனாங்க விளங்குதே மையனே. ஐயாவை பற்றி நாங்கள் ஒன்றும் பிள்ளையா போடலை, நல்லா தான் போட்டுனாங்க. நல்ல ஐயா, எங்களுக்கு விருப்பமா இல்லை, எப்போ வந்தாலும் இவடத்தை இருப்பாருண்டு சொல்லித்தான் போட்டுனாங்க. வேற ஒன்றும் போடல. உங்களை காட்டி பார்த்தேன்னு சொன்னாவே, பார்த்தேன்னு சொன்னாவே, வீடியோவில் பார்த்தேன்னு சொன்னாவே. குறையாவணும் சொல்லல தானே, நாங்கள் அப்படி குறையாவணும் போடல, எங்களுக்கு விருப்பம் வந்து தான் போட்டுனாங்க. எப்போ இங்கே வந்தாலும் உங்களை சந்திக்கிறேன்ட்டு. சாப்பிட்டீங்கள? சாப்பிட்டீங்களா? நடக்கலாம் அது சரியா. அப்போ நாங்கள் வாரோம், உங்கள் ஆள்கிட்ட போட்டு வரோமா? சின்ன ரயில்வே ரவுண்டு போட்டு வரோம் ஆள்கிட்டயா? சரி ஏண்ணே, ஓ கவனமோ. சரி கையிடுங்க, விழுந்தோடுவீங்க. ஓ சரியோ, பாய். வெளிநாட்டிலேருந்து மறுமொழி வந்துருக்கான். அதான் சரி. ஆறப்போ ஒரு நாள் கண்டுட்டு ஓடுமா போடாது. ஆனால் இது அவா இல்லையே, அவா மெல்லியா இல்லோ, அவா இல்லைண்ணா கொஞ்சம் மொத்தமாக கிடக்கு. ஆனால் இன்ஃபர்மேஷன் போயிடும், தகவல் போயிடும். வேண்டாம் அங்கால ஓடினா கண்டாண்ணா போகவே மனசு இல்லையே, தலையாச்சி கொஞ்சம் நிற்கிற இடத்துலையே. ஆனால் இஞ்சாலே இல்லை பாருன்ற வேலை கொஞ்சம் நடந்தாங்கடா போலக்கா. அது போஸ் கொடுக்குறேன், அது போஸ் கொடுக்குறேன், போஸ் கொடுக்குறேன். சரி பஸ் பஸ். அப்போ ஜா வண்டியா வாரம் போ. ஆமாம் புரிய என்ன டொய்லெட் கிளம்பிட்டேன். டொய்லெட் கிளம்பினா என்னடா அதை பார்க்குறேன். எடுத்து கேட்டுப்பேன், எல்லாம் வந்துருப்பேன். நான் அதில் வச்சு காய்ச்சிட்டு வரேன், காசு எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த ஆள் பவுஸ் எடுத்து என்ன பத்தியா சொன்னாங்க நேற்று படிக்க. இந்த ஒரு மெக்கு கழுவ முடியாம இல்லையா, பாரு ஷர்ட்டை கிட்ட போட்டு இருக்க மாட்டேன். அதை எடுத்து வா, செகண்ட் எடுத்து எடுத்து வா, எடுத்து என்ன மிச்ச காசு இல்லையாமோ? அந்த இப்போ சீமேந்து எடுத்த காசு முடிஞ்சுதான் அந்த அங்களுக்கு. நீ சீமேந்து எடுக்க காசு அப்போ இப்படி இருக்குமாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து இப்போ பொஸ்ஸுக்கு போட்டேன், பொஸ் வந்து அவங்களுக்கு போட ஏற்படல விளாங்க அப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது அவங்க நார்மலாக செய்வாங்க, இந்த ஞாயிறு தானே, ப்ரேயர் நாள் தானே. இல்லை நான் அப்படி தானே சொல்கிறாங்க. உங்களுக்கு தம்போடு என்ன போடு? ஓ நீங்களும் புரியலாம், நானும் சமாளிப்போண்டு பார்த்தா நீங்களும் புரியல இல்லை ஒரு பக்கத்தாலையும். இந்த வேறு கவிதா இந்த வேலை கேட்டு போகிறேன். 7ஆம் மாதம் வருதாம்மா. அம்மா சுண்டல் எப்படி தெரியும்? இந்த பல்லாத்தில் போய் உங்கள் இவரோட காய்ச்சனிக்கல அதில் சொன்ன சொல்லிட்டு ஆற்றுவீங்க பார்த்தேன். 4ஆம் மாதம் ஒரு வாரம் தான் கொழுகி போட்டு வாரம் வரும். என்ன இப்போ என்னையே காசு போடு இல்லைன்னு சொன்னவங்களே. நானே சொல்கிறேன் உங்கள் பொய்யன்.
அப்போ எங்களுக்கு அந்த அன்றைக்கு அனுப்பின காசை தவிர ஹோமட்டு தான் வாங்கி தர சொன்னேன் அவ்வளோதானே. மற்றது இதுக்கு சொல்லல பெரல் வேணுமா, பெரலுக்கு அது காசுகள் போடும். அது பெரல் அது 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 வேற கதை. பெரல் கதை வந்து டொய்லெட்டுக்கு வராது. பெரலை கொண்டு டொய்லெட்டுக்கு வைக்கிறது அதுகளையும் எல்லாம் செட்டில் பண்ணி கொடுங்கோ. நீங்கள் எங்க கொடுங்கோனே தந்தைங்கள கொடுக்குறாக்கு ஏதோ இந்த தெய்வங்கள் தான் என்று தான் நான் உங்களை நினைச்சு. ஹலோ சஞ்சய், நான் இந்த அஜி வேலை டொய்லெட் வேலை என்ன இடையில நின்று போச்சாம், என்ன பிரச்சனை? அப்ப குறையில கிடக்கு. இப்போ இடையில விட்டுட்டு வேலைக்கு ஏன் வரையிலன்னு காசு தரையிலன்னு சொன்னவங்களாம். சீமெந்து காசு இல்லை சீமெந்து யாரு? ஓ அவரே கடிச்சு கேளுங்க என்னென்றால் இப்போ அவரை கேட்க சொன்னாங்களா? அவரை கேட்க சொல்லிச்சுன்னா இப்படி கிருஷ்ணா அண்ணன் இன்னும் காசு போட இல்லையாண்டு. அதுதான் அது இப்போ உங்களை போடலைன்னு சொல்லி தான் பரவாயில்லையே. இப்போ ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் போஸ் செய்ய. ஆனால் இப்போ என்ன போடலைன்னு சொன்னால் அது பிளே இல்லை. சரி டக்கண்டா கேட்டு அடிங்க. இதை கேளு ஏன் சிரிக்கிறேன்? இல்லை கல்லி அளவு ஆண்டாச்சு நல்லா இதாக போச்சு, தென்மா போச்சு. வேறையில் யாரும் அப்புறம் டொய்லெட்டை பார்த்துட்டு பார்த்தோம். அதுக்கு பாவிச்சு போடி இல்லை பாவிக்கணும்னா என்ன சும்மா இருக்கு ஒன்றும் கேட்கப்பட போட்டு வா, நான் இருக்கிறேன் போட்டு. எங்கள் பண்ணி அம்மா சுண்டு கல் கடுங்கல்லப்பா என்னண்டப்பா கிண்டினவங்க. இந்த உங்களோட கண்ணாடி தாப்பா கண்ணுக்கு போடத்தான் சரி, மேலே கொழுவே காணா என்ன சின்ன மண்டையில் கொழுவே காணா. ஆனால் உண்மையாக இந்த இடத்துல கிடங்கு கிண்டினவங்க கட்டிக்காரனான்னு சொல்லுவோமா. நாளைக்கு டொய்லெட்டு பிட்டு இப்படித்தான் போல கட்டிக்க. ஏன்னா கல் வைக்கத்தே இல்லை போட மிச்ச இடங்களுக்கு. ஒரு விதமான கட்ட கிடக்கு. என்னப்பா இது என்ன கல்லாங்கால வச்சு கட்டுறலையா? என்ன விளக்குமாம்? ஓ இல்லை இப்படி சைட்டுகளுக்கு கீழே கல் தானே, அதுக்காண்டி என்ன ஒரு வித்தியாசமான கட்ட கிடக்கு. இன்னொண்டப்பா குண்டினாங்க இதோட இந்த தொட்டி குளிக்கலாம் இல்லை அப்புறம் அங்கே உழுத்து கொண்டு போகணும். இல்லை ஆங்களும் இல்லை பேசுகிறேன் நீங்கள் அப்படி சொல்லி தான் செய்து அனுப்பினோம் இதோடையோ. மற்றது இவனும் பிறகு ஒரு சின்ன பிரச்சனை நான் சொன்னவன் பாருங்க காய்க்கிறேன். அப்புறம் சிரிக்கிறான் பார்த்தீங்களே. இந்த பிரச்சனை வேலி பிரச்சனை காய்ச்சேன் ஏன்னா அதான் அவன் காய்ச்சான் என்கிட்ட பாரு. இப்போ ஆள் அவர் மாற்றி அவட காய்க்கும் நான் ஒரு சம்மந்தமாக. ரைட் ஓகே. அப்போ அது முடிஞ்சிட்டேன். இன்னொரு 2-3 நாளில் இன்னொரு 3 நாள் வேலையாப்பா. 3 நாள் வேலை மிச்சம். மழை இல்லாட்டி 3 நாள் வேலையா? ஓ இங்கே மற்றது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பார்த்து சொல்லுவேன் படிக்கல. உங்களுக்கு மனச்சாட்சி என்ற ஒரு சாமான் இருக்கா இல்லாட்டி மாடு திண்டு போட்டுவாது? அது திண்டு இருக்கலாமோ தின்னலே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஏன் இதை விட்டுட்டு என்ன பிள்ளைண்டா ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே வந்தனாங்க உங்களோட பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு காசை தந்தாங்க, ஃபோன் எடுத்து தந்தாங்க, உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க, அப்புறம் பொல்லு வண்டி தந்தாங்க. அப்படி உங்களுக்கு சகலம் செஞ்சு இந்த மாத காசுகளும் இப்போ வராவடியாக தரையில்லை அதுவும் முண்டைய கொண்டு வந்தேன். அப்போ அப்படியெல்லாம் செய்யக்குள்ள கடைசியாக கொமட் டொய்லெட்டு கேட்டியா சரி அதுவும் சரின்னு சொல்லி அதுவும் செஞ்சிடலான்னு வந்தேன். அப்புறம் கொமட்டு பார்த்து சின்ன தொட்டிங்க இல்லையா வளம் இல்லையாண்டாம் அங்கே கிணறு இப்படி வேலை பண்ணுவோம் இதுக்கு. சரி இப்போ அதை விடுவோம். அதுக்காக சரி அப்போ அந்த தொட்டி கட்ட தென்னு விடுவோம். சரி அதை விடுவோம். நீ வேலி பிரச்சனை 4-5 இது போடணும் அங்கால விழுந்து போகும். என்னையா நீங்கள் இப்படி கேட்டால் நாங்கள் இங்கே பக்கம் இல்லை வர மாட்டோம். அப்போ என்ன தம்பி நாங்கள் இப்போ பிரச்சனை என்னென்னா நாங்கள் கஷ்டத்துக்கு வந்தானே என்னண்டு கஷ்டத்தில் வந்தாங்க. ஏன் மெதுவாக கேட்குறீங்க? புக்க கூட ஒரு கல்வி அது உலகமே பார்க்குறா சொல்லடியா பார்க்குறதா. அப்போ என்னண்டா இப்போ வந்து இப்போ இந்த 2-3 மாதத்தில் இந்த காசு நிற்க போகிறோம். இந்த 5000 ரூபா காசு அந்த பிள்ளை நிப்பாட்டி பாவம் நிப்பாட்டி போகிறேன்
நான் அந்த அவார்ட்டை சொல்லி வேண்டாம் இன்னொரு வருஷத்துக்கு நான் கூட்டித்தாரு இதை பார்த்து என்ன அது பிரச்சனை இல்லை. கதைச்சுப்பேன். இந்த இப்போ இந்த சீரன் உங்களை சந்திச்சார் நம்ம எல்லாத்துக்கு மற்ற கடை 18,000 ரூபா காசு வந்து வராது கடனை கடை சரியா அந்த நேற்றியோட சாமான நிப்பாட்டி போட்டு அப்போ என்ன செய்கிறது இப்படி அது நீ இந்த தாலி அதை வச்சு இந்த தாலி அந்த காசையும் அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாலியையும் வச்சு விட்டு நாசம் கட்டி நிற்க இப்படி பெரிய கரைச்சதான். அப்போ இது என்ன பெற்றதா எதுக்கு பெற்ற அதுதான் இதில் பாடிங்க நான் இதில் இருந்து நான் என்ன பெற்றதாயே என்னை எதுக்கு பெற்றாயே இந்த வளலாய் இல்லைனால் வாழ முடியலை தாயாரே வளலால் நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை நீ புல்லு சுமப்பது என் பயிறு கொதிக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டம் தான் ஜீவன் சிரிச்சுன்னா அடி இருக்கிறேன் சிரிச்சு ஆளுதான் இதில் வந்து தம்பியான 2 வருஷமாச்சு நான் செக்யூரிட்டி வேலை விட்டு தெரியும். அப்போ 2 வருஷம் நான் யோசிச்சு கொண்டு இருந்தால் அந்த மைண்டிங்க இவ்வளவு எங்கே போயிருக்கு இப்படி இருந்து உங்களை இப்படி வந்தாலும் சந்தோஷமாக கதைச்சு இப்படி சந்தோஷமாக செயல்பாட்டு சந்தோஷம் பக்கத்தில் அயலட்ட வீட்டில் போகிறது சண்டை இல்லை போகலாது பக்கத்து கதிரை போய் பக்கத்தில் கதிரைக்கே வரையலாம் அப்போ என்னென்ன போகலாம் கடவைக்கு போகிறது. அப்போ அது உங்களை கண்ட வச்சு எனக்கு ஒரு சந்தோஷத்தில் இருந்து கதைக்கிறேன். மற்றபடி நீங்கள் விளையாட்டா இல்லை சும்மா இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறது இப்படி கண்ணை தூங்குறது இப்படி இருக்கிறார். இப்போ என்னென்ன மாற்றியா பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அப்பாண்ட ஆப்ரேஷனோட போச்சு 1 மாதம் சரி தானே. அது பிறகு மழையோட போயிட்டு கொஞ்சம் அதுதான் பெரிய இல்லாட்டி நாங்கள் இடைக்கிறேன் நாங்களும் பலிக்கிட்டு நாங்கள் தான் இங்கே வெள்ளம் வந்து இதுக்கு வீட்டுக்கு வெள்ளங்கள் வந்து அவங்களால போயிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு அடிச்சு பார்த்து உங்களோட இறுக்கமாக போயிருக்குமே அதுதான் இருக்கு தாலி கடும் இருக்கமா கடும் இருக்க சரி சத்தியமாக கடும் இருக்காம இவங்கள் ஜானகி சொல்லி அவங்க என்ன சோத்து பாசல் எடுக்க அங்கே விரட்டாம் அங்கே கடல் சாயத்துக்கு அந்த சோச்சாடி நாங்கள் சொன்ன பயச்சு போனாங்கள் கால இல்லாத சோத்து பாசல் எடுக்க அவங்க வர அளவுக்கு இல்லை ரெண்டு சொல்ல அப்போ என்ன செய்ய மாட்டான் நான் தான் அடிச்சு காய்ச்சேன் நான் தானேயோட என்ன செய்யலாம் கொண்டு வந்து சாரம் கொண்டு இங்கே இருக்கிறவங்க கொண்டு போட்டு அவன் கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டு சேர்த்து பாசல் வேலை மேரேஜ் அதிகம் இதுகளை படிவாக எடுத்து காட்டவன் இதுகளை அங்கே ஷூட் பண்ணி ஒரு வேலை பேர் இல்லை கட் பண்ண மாட்டேன். அது இப்போ எங்களில் பிள்ளை இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ தானே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் மத்தியில் ஒவ்வொருத்தன் பால் வந்து தம்பியா நான் வந்து இந்த செக்யூரிட்டி வேலைக்கு 60,000 ரூபா செக்யூரிட்டியான் மேக்கண்டல் சர்வீஸ் கூட்டிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் 2 மாதம் கூட்டிட்டு ஏன்னா உங்களை பார்த்து மற்ற என்னென்றால் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா டொய்லெட்டு வேலை இப்போ தொடர்ந்து செஞ்சேன். இப்போ இன்றைக்கு லைட்டாக மழை பெஞ்சேன் ஞாயிற்றுக்கெல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க. இப்போ காய்ச்சிட்டு முடி வேறு டக்கண்டு உங்களில் பழிக்க போட்டு விட்டான் பார்த்து அந்த படிப்பில் வந்தாலும் உங்களை சீமெந்து காசு போடுது கொஞ்சம் கொஞ்சமாக தானா போடுறோம். அவங்க விட்ட பிள்ளையே அவசரப்பட்டு நானும் விடக்கூடாது. இப்போ என்னண்டா இப்போ அவன் அப்படி சொன்ன கேட்டுப்போட்டு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களோ இப்போ இதை கேட்டு போட்டு நானும் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஆள் இப்படி செஞ்சு போட்டுன்னு சொன்னேன். அந்த ஆள்கிட்ட நம்ம அவ்வளோ வேறு என்னண்டா இப்படித்தானே. இப்போ நாங்கள் ஒரு 20 பேரை வந்துட்டு வரிசையில் விட்டு முதலாக நிற்கிற ஆள்கிட்ட காதுக்கு வந்துட்டு ஒரு நியூஸை சொல்லுவோம். ஆனால் அது 20 ஆள்கிட்ட காதுக்கு வரைக்கும் வித்தியாசமாக வரும். ஏன்டா ஒவ்வொரு மைண்டுக்குலாம் வரைக்குள்ள அது மாறிக்கணும். சில பேர் காது வைக்காமட்டா இப்போ கருப்பண்டைக்கா அவனுக்கு சிவப்பண்டி விட்டுருவோம் மாறியோ என்ன விளாங்குது. இப்போ அந்த மாதிரி வந்து அப்போ நாங்கள் கம்யூனிகேஷன் எரர் ஒன்று வரும் அதில் அதை நாங்கள் தெளிவுபடுத்தணும். அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங் understanding you speak little bit I am today minding problem. Yes I know you have mind issue I know. understand we speaking English. உங்களோட பஸ்ஸுக்கும் அடிக்கணும் அவருக்கும் அடிக்கணும் 2 பேரும் அவர்கிட்ட போன கூட இருக்கு ஜட்ஜ்மெண்ட் பஸ்ஸுன்னு மற்றவர்கிட்ட இது இருக்கிற ஆன்சர் பண்ணுறாங்க. நேற்று உங்களோட காசு வந்த உடனே அந்தந்த இடத்துக்கு ஆன்சர் பண்ணி போடுவேன் உடனே. மற்றது இந்த ஆளையா இப்போ நான் இப்போ இந்த ஆள் இங்கே வேற சொல்லிச்சேன்னு இப்படி நான் காசு போடலேண்டு. அப்போ நான் வந்து காசு போட்ட உங்களுக்கு இல்லோ அப்போ நான் காய்ச்சுட்டேன்னு வீடியோவில்
இதை வந்து சஞ்சீவன் நான் அடிச்சு போட்ட மழை நேரம் தானே சரியா இப்போ என்னண்டா சஞ்சீவனா ஒருக்கா இது ஒருக்கா அவசரமாக பார்த்து முடிச்சுடுங்க வேணா அந்த இது கொமாட்டை அந்த டைமில் சொன்னால் நாங்கள் வந்து வேண்டி தருவோமா கொமாட் வைக்கணும் இங்க வீடு மேல் மட்டம் கட்டியாச்சு நாளைக்கு இந்த இது இறக்க போறோம் சீட்டுகளை மரங்களை இறக்கி விட்டா நாளைக்கு கோபிசம் போட்டுருவேன் சங்கானியம் மட்டம் எல்லாம் கட்டியாச்சு சரி 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 அதை பாருங்க மற்ற இங்கே டொய்லெட்டில் இங்கதான் வேலை செய்துட்டு அவர் வேலை செய்துட்டு அச்சு வேலைக்கு நான் இன்னைக்கு வேலையை போறேன்னு சொல்லி போட்டு 40,000 காசு கொடுக்கறது இருக்கிறேன் போஸ் 40,000 காசு எடுத்து கொடுத்து விட்டுனேன் சரி சரி அது பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு இந்த டொய்லெட்டுன்ற ஃபுல் பேமெண்ட் போட்டுட்டேன் அவர் கேட்டதே போட்டுட்டேனா 160 என்ன 160 கேட்டவர் 160 போட்டுட்டேன் மற்றது வந்து இந்தியாவில் ஃபிட்டுக்கு வந்து 50,000 கொடுத்தது அதுவும் எப்படி காணான்னு கேட்டவங்களே சரி அதை பார்ப்போம் மற்ற நீ கொமெண்ட் பண்ணணும் சரி பார்ப்போம்மா அப்ப நாங்கள் இவருக்கு 140 நான் கொடுத்துட்டேன் ஐயா 140 நீங்கள் கொடுத்துட்டியல் மிச்ச தொகை என்னென்னு பார்த்து முடியுங்க என்னென்னா இப்போ உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாமே நாங்கள் வீடியோவில் வந்துட்டு நான் அங்கே வச்சு சொல்லி போட்டு வந்து என்னண்டு நாங்கள் எல்லாம் செட்டில் பண்ணி போட்டோம்ட்டு இங்கே வேறு நீங்கள் இப்படி சொல்லி நான் புலப்பட்டேன் இல்லை இதில் கேட்ட உடனே சரி ஓகே நான் அடிக்கிறேண்ணா நாங்கள் ஐயா ஒரு நாளும் இல்லை அவன்கிட்ட கதைக்க மாட்டோம் மற்றது எங்களுக்கு எதிராக அவன்கிட்ட கதைக்கவுமே இல்லாது நான் போட்டுட்டேனே ஐயா விஷயம் அது வருவாங்க நாளைக்கு வருவாங்க செய்வாங்க இன்னொரு 3 நாளைக்குள்ளே சடசரண்டையில் அழுவ முடியும் ஃப்ளாட்டும் காயட்டும் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றணும் மழையும் தானே ஃப்ளாட்டும் காயட்டும் காய்ச்சதான் நல்ல விலைமையாக வரும் வேண்டுவோம் மற்ற என்னென்னு சொன்னால் மாத காசு நான் கொண்டு வந்தேன் அதை தந்துட்டு போகிறேன் கவர்மெண்ட்டாக அவளுடைய கதைக்கிறேன் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறவா அவள் எங்களுடைய நல்ல மாதிரியக்கா அப்போ ஒரு 5,000 வந்து உங்களுக்கு மாதம் தர்றதால வந்து குறைஞ்சி போகிறது இல்லை நான் யோசிக்கிறேன் காசுகளை என்ன மாறி கேட்க போகிறேன் மாறி கேட்குற கட்டுப்பாடாக காணாமல் கிடக்கிறார் 15, 16, 17 இந்த கிள்ளி விடத்தில் விஜய்க்கு முன்னா வச்சு தேப்பன் எண்ணி போட்டு 10 ரூபா 100 ரூபா எடுப்பான் கவனம் சிலவன் என்ன இது கூட 2 மாதம் காசுன்னு வராபடியாக சுணங்கி போச்சு மற்றவர்களுக்குண்டா அக்கௌண்ட்டு போகும் உங்களுக்கு நாங்கள் நேரடியாக கொண்டு வந்து தரனாங்க இது 2 போன காசும் இந்த மாதிரி காசு எந்த மாதிரி காசும் போன மாதிரி காசும் மற்ற என்னென்னா யூ ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் வெரி வெல் லிட்டில் பிட் இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ ஆல் பீப்புள் அண்டர்ஸ்டாண்டிங் crazy yes everyone cows problem somebody good somebody no good you mean because of the flood rain land flight land no you told no somebody good somebody bad why that is a house இப்படி சொன்னா அவங்க அடிச்சது அப்ப என்ன நான் கிளம்பட்டேன் போட்டு நீங்க போட்டு என்ன உடனே அந்த தொட்டி எங்காட்டியோ தண்டை உண்டு அங்கால பின்னால பிசா காய்ச்சோ நீங்க தொட்டிக்கு வேணுமெண்டா நான் பார்ப்பேன் காய்ச்சி பார்க்குறேன் வேலிக்கு எல்லாம் அடிச்சு வச்சு கேட்டோம் நீங்க தூண் ஒரு 5-6 தூண் எடுக்க 5-6 தூண் பாப்போம் இல்லை அதுக்கு நான் என்னன்றையா நீங்களும் என்ன கேட்பீங்க மற்றது என்ன இப்படி இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் இருக்கா வந்து போனா ஏதாலும் பார்த்து இவங்களாரும் கேள்வி பண்ணுவாங்க கதைச்சி பிடிதன்றா நீங்கள் விட்டு பிடிச்சி வந்ததுன்றா கஷ்டம் தானே தம்பி அப்போ நீங்கள் சாயம் மட்டும் அப்போ நாங்கள் தான் பார்ப்போம் அப்போ தச்சலா இப்போ உதாரணத்துக்கு இந்த மோசம் போட்டோம் நீங்கள் தானே இதை பார்த்து செய்யணும் என்ன அப்போ வேறு என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியாது நான் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ அடித்து பார்ப்போமே இதை பண்ணால் நீங்கள் தூக்கினா கதைப்பம் இல்லைன்றால் நீங்கள் ஒரு பொட்டியை நான் சொல்கிறேன் நான் வடிவா விஷயம் சொல்லுங்க அப்படி நீங்கள் ஒரு ரூபாய்க்கு மோசம் போனால் மெசேஜ் கால் போடாமல் உங்களை அந்த மோசம் போன ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க அதை பார்த்தோன்னா டக்குன்னு ஓடி வந்துருவாங்க ஆள் முடிஞ்சு அப்படி ஒரு கிளாவர் என்ன தெரியும் அண்டைக்கு பெட்டில் வச்சு பெட் கொடுத்தாங்க காட்டில் அப்போ கொடுத்தால் ஒரு சின்ன பிள்ளைய தான் பிடிச்சி அடிக்க விட்டது பாடம் அப்போ கவிதாசிட்டே அடிச்சு விட்ட அடி காய்த்த பாடம் ஐயோ கவிதாசில் செத்து போச்சு கிழவன்
இல்லை நான் உங்களுக்கு முந்தைய ஒரு ஐடியா சொல்லி தான் ஞாபகம் இருக்கும். இவங்களை கோல் எடுக்க போனோம்னா பொம்பளை பிள்ளைகிட்ட ஃபோட்டோவை போட்டு அடிங்க. அதே மாதிரி இனி ஒரு வாய்க்கங்களை பெற பண்ணணும்டா பக்கம் இந்த நிலத்தில் செத்த மாதிரி படுங்க படுத்துட்டு படம் ஒன்று எடுத்து அனுப்பி சரி 2 பேர் அடிச்சு விட்டீங்கன்னா கம்மி கொண்டு வர. ஆனா உண்டு வரைக்கும் மேலதாளத்தோட வந்து எல்லாத்தோட அது அநியாயச்சில அநியாச்சிராவு தம்பி இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆளும் இல்லாத ஆள் தான். அப்போ அந்த ஆளுக்கு மொண்டு நடந்தால் ஏதோ வந்து செய்யணும். எனக்கு மட்டும் மொண்டு இல்லை, வீட்டில் பார்த்து ஏதோ ஹெல்ப் பண்ண போகணும். நான் என்னடா நீங்கள் ஒரு மாதத்துக்கு இருக்கா வந்து போனா இப்படி காய்ச்சல் தெரியும் தானே நாங்கள் கஷ்டங்களை. அப்போ ஏதோ 7 மண்டா செய்யுங்கள், இல்லாட்டா விடுங்கள் 2 போட்டு தான் சிக்கல். நானே உங்களை போய் சொல்கிறேன். அதை சொல்லலையே அப்போ உங்களோட சிக்கலை நான் சொல்லலை. இங்கே வந்தாலே சிக்கல் எங்கட வாடும். அப்போ வராமல் இந்த உலகம் எல்லாம் இந்த வெள்ளப்பெருக்குக்கும் இந்த மெல்லாம் இப்போ நாங்கள் நீ ராத்திரியும் பிடிச்சி பார்த்தோன்னா இந்த உமங்கள் இந்த விடக்காடுகளில் உங்களும் என்ன பற்றி நாங்கள் செக்யூரிட்டியாக தெரியுமோ. இப்போ கதையை விடுங்கோ. இப்போ என்னண்டா நான் வந்து வெளுக்கிட போகிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, அவள் போட்டு வரேன். எங்களை கண்டே சந்தோஷமே நாங்கள் இன்னும் இல்லை காந்து உண்மையா நல்ல சந்தோஷமா. சரி அப்போ நான் போட்டு வரேன், அப்புறம் சந்திப்போம். அப்போ நாங்கள் வந்து ஐயா எங்கடா இருப்பான் ஐயாண்ட மாத உதவி வந்து 2 மாதம் காசு கொடுத்துரும். அவாக்கு ஒரு நன்றி. தங்குசன் பீட்டர்சன் மெஸ்ஸி பொக்கு மெஸ்ஸி பிள்ளை நீங்கள் அந்த பிரான்ஸில் இந்த உதவி செய்ததுக்கு உங்களோட மாதங்களுமே முடியுது. நாங்கள் என்ன செய்ய போனோம் தெரியல, கஷ்டப்படுறோம் என்ன செய்கிறோன்னா வேறு ஆக்களும் உதவி இல்லை, நீங்கள் மட்டும் உதவி செய்கிறீர்கள். பிள்ளை பிரான்ஸில் இருந்து நல்வரவு நன்மையான விஷயம் செய்கிறீர்கள். ஆனால் நான் வந்து உங்களை மறக்க மாட்டேன் வாழ்க்கையில். அந்த பாட்டை நினைச்சாத்தான் எனக்கு அந்த கவலை. என்ன பெற்றதாயி என்ன வளராடி இல்லை, அதுதான் எனக்கு இந்த கவலையில் தான் உங்களை கண்டுட்டு பாடினான். இதுகளை அடிக்காம போட்டு விடாங்க ஒன்றும் யோசிக்காங்க வருவோம். சரிதான் வருவோம், ஒன்றும் யோசிக்க சரிதான் முடியும். நாங்கள் வருவோமா? சரி அப்போ நாங்கள் கிளம்புவோம். போகலாம். அவாண்ட விட்ட போய்ட்டு அந்த பிள்ளைண்ட விட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே. இப்போ ஆள்கிட்ட நம்பர் இருக்குது, அடிச்சுட்டு போகலாம். ஆனால் நாங்கள் அடிக்காமல் போவோம். ஏன்னா மழையும் பெஞ்சுதானே, உள்ள நிலைமையில என்ன பார்த்து கொண்டு ஆளுக்கு நியூஸையும் சொல்லி போட்டு இடத்த பார்த்து போட்டு டொய்லெட் கட்டுறக்கும் இடத்தை பார்க்க சொல்லி போட்டு நாளண்டைக்கு நாங்கள் அவங்களை அனுப்புவோம். பொடியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டுக்கு அங்கே அந்த குழி வெட்டின பொடியெல்லாம் அனுப்புவோம். குழியை வெட்டுட்டு மற்றது சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லி அங்கே சொன்னவர் தானே. அப்போ அந்த காசை வந்து கொடுப்போம். நாங்கள் சைக்கிள் எடுக்கட்டும் ஃபஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றா படிப்படியாக செய்வோம், பார்த்து செய்வோம் செக் பண்ணி. ஆனால் மழை ஒன்று இருக்கு போலக்கா ஏன்னா ஸ்டார்ட் பண்ண அப்போ அந்த 50 புதிய பைப்பம் தம்பி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்து கொடுப்போம். வேண்டாம் இப்போ கடமைக்கு கொடுக்க காணி கொடுக்கக்கூடாது, அவ்வளோங்கதான். இப்போ பாதிப்பு வரக்குள்ளாம் கொடுக்கணும். ஓ இதுக்கிட்டான் இங்கே அம்மா அங்கே ஒரு தடி இங்கே இல்லை வருது ஒருவான் பின்னுக்கு எடுத்து விடுவோம். சரியில்லை பாம்பு போட்டும்பா. இப்படி ஒரு ரோட் தான். இந்த ரோட்டு இதான் இந்தியாலையா இங்கே வேலை காட்டுறாப்பா. ஐயோ ஆண்டாப்பா நேரையா. ஆனால் உண்மையா நானும் என்ன சொல்லலாம், ஒரு பக்கம் எதிர்பார்த்தா இன்னொரு பக்கம் வந்துட்டு எதிர்பார்க்கல. என்ன மாறிட்டேன்றியோ இந்த ரோட்டை இந்த ரோட்டா? ஓ இதான் ஒரு பக்கம் எதிர்பார்த்தா ஒரு பக்கம் எதிர்பார்க்கல. எல்லாம் குடும்பம் ஒன்று சொல்லி தெரியணும் மாதிரி ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அந்த பிள்ளை பாவம் இப்போ சின்ன பிள்ளையும் வச்சுருக்கோடியா இப்போ டாய்லெட் வந்துட்டு அடிப்படை தேவையில்லை. அப்போ அதை பாவம் பார்த்து கட்டாயம் செய்வாங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் யோசனை. ஏதோ ஒரு வகையில் வந்ததில் சந்தோஷம் அதுதானே. இந்த தூணுண்டி தாடி விட்டாங்க கிடக்கு இல்லையோ கிடந்து அம்மலே இல்லை இது இங்கே இல்லை கிடந்து அம்மலே தூண் இப்போ போட்ட மாதிரி கிடக்கு தூண். முன்னூறு காட்டு பாய்க்கு அப்போ தான் நாங்கள் ஏன் நிற்கிறோம். இன்னொரு வருஷமாக தேங்கான இல்லை உருட்டி வச்சுட்டாங்க. நீ உருட்டி வைக்க நான் பெருவாரும்பா. நார்மலாக இந்த ஏரியாக்குள்ள ஒன்றும் வராதானே அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுருப்பாங்க. இப்போ நீ உருட்டி வைக்கலாடா இப்போ அவன்கிட்ட பைக் எடுத்து அப்புறம் அது சிக்கலில் முடியும்.
நீ உருட்டி எங்கே வைப்ப அப்போவா ஆக்கள் நின்று உண்டா வரல நிற்கிறோமா இல்லைடாப்பா அதான் அதான் என்ன இப்போ நீ அங்கே ரோட்டி வைக்கிறேன்னு சொல்லக்குள்ள அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது சரி சரின்றேன் சரி சரிண்ணா இப்போ கோனடிக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையாடாப்பா எங்களோட அணுகுட்டடியில் வந்து வானம் நிற்க யாரும் கோனடிச்சா நாங்கள் எப்படி பறந்து வரோம் நாங்கள் போயிட்டு சொல்கிறோம் நாங்கள் அதை விட இப்போ அது ஊருக்காரண்டாலும் பிசமத்து செய்வான்னு சொல்ல இது நான் வெளியாக்கலடாப்பா இது அந்த கிணத்து பம்பு போட்ட காசு கொடுத்தாங்களே என்ன அது பூட்டியாச்சுன்னு சொன்னேன் வேணா இந்த வீட்டுக்காரர் நிற்கிறேம்மா இல்லையா ஏன் எப்போ கண நேரமோ ஐயோ அவர் படிக்கணும் இல்லையோ என்னடாப்பா ஃபோன் பண்ண வந்த சர்ப்ரைஸாக கொண்டு பார்த்தா இது பிழைச்சி போச்சு எங்கே தாயாக்கள் விட பொண்ணு வரியா இங்கே என்ன மாதிரி மலையல் மழை தானே என்ன என்னண்டா நாங்கள் என்னண்டு வராங்களா இங்கே அவங்க தானே வராங்க என் பிள்ளையும் வந்து இதுதான் பிள்ளையும் பேர் தான்டா சரியா நேற்று தான் வந்திருக்கேன் போலக்கா சரியா நேற்று தான் வந்திருக்கேன் போலக்கா எங்கே போயிட்டு வாரியல் குழந்தைய வாங்கிக்கொண்டு வரீங்களா சரி சரியா அதான் எங்கே ஓட்டு வரார் அவர் எங்கே ஓட்டு வரார் வேலையை போயிட்டு வரார் சரி சரி ஓகே நாங்கள் எப்போ வந்தேன் தங்கச்சி உங்கள்கிட்ட வந்து கணனாலே ஒரு 2-3 கிழமை இருக்குமாண்ணே எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்க என்ன எடுத்தீங்க அந்த வீடியோவில் ஹாய்ச்சாடியா அது இப்படி தான் தங்கச்சி இப்போ நீங்கள் இருந்தில்ல கடவுளுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது விளங்குதா அப்போ மனுஷனாக பிறந்த வந்து சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் வேணும் வீட்டு வேலை தகரம் தான் அடிச்சிருக்கோம் தகரம் அடிச்சுக்கிடக்கு மற்றது ரம்மாவை சாத்திக்கிடக்கு என்னென்னா என்ன சம்பவம்னா நான் உங்களுக்கு காசு வந்துட்டே போனேன் ஆனால் இந்த பம்ப் வந்தப்போ ஒரு இடத்துல வேறு இடத்த கலட்டி வச்சு அப்படி கிடக்கணுங்களுக்கு நியூஸ் வந்து அடிச்சினாங்க நீங்கள் அதுக்கிடையில வண்டி பூட்டி போட்டீங்க ஆமாண்ணா அது இப்போ 2 தடவை முடிஞ்சோன்னா சரியான சிலவாக போயிட்டு திருப்பி முருகுதாண்ணா இது புதுசாக வண்டி நீங்கள் செகண்ட் ஹேண்ட் எடுத்தீங்க சாப்பாடு சாமான் கொஞ்சம் வாங்கினாங்க அண்ணா வாங்கிட்டு இருக்குதுண்ணா எவ்வளோ இருக்குது நீங்கள் எவ்வளோது 11க்கோ ஏன்டாப்பா புதுசே 11 வச்சுருந்தேன் இல்லையாண்ணா 15,000 அப்போ நாங்கள் அது இது அப்போ நீங்கள் அது திருப்பி கொடுத்துக்கலாம் அவன்கிட்ட அவர் இப்போ திருப்பி வடிவ அடித்ததண்ணா கீழே இது உடைச்சிட்டு தானே இது வாசல் உடைக்குது இல்லை அது சரியா இப்போ வேண்டிய ஒரு கொஞ்ச காலம் வேண்டாம் பாவிக்கணுமேடாப்பா ஆமாண்ணா இப்போ இப்படித்தான் என்னண்டா இப்போ நீ அவன்லேயும் ப்ளஸ் சொல்லலாம் ஏன்னா அவன் தரைக்குள்ளே வந்துட்டு அது சரியாக தான் இருந்தது ஆனால் இப்போ என்னென்னா அதுக்கும் ஒரு வரையறை இருக்குல்ல இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2-3 மாதம்னா பாவிக்கணும் இல்லை வேண்டி கொஞ்ச நாள்ல இருந்துட்டேன்டா சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்து நிறைய பேரே நான் படிக்காதச்சு நீங்கள் எனக்கு நடந்ததே எல்லாம் சொன்னேன் தானே அதெல்லாமே சொன்னேன் என்ன சொன்னீங்களா இது நல்லது செய்த விட்டுட்டு கூட செய்த நாங்கள் சொன்னாங்களா அப்படி பிரச்சனை வந்தது என்ன நல்லா செஞ்சேன் என்ன கூட செஞ்சேன் நீங்கள் நிறைய உதவியும் செய்தது என்ன அவங்க செய்ததை விட்டுட்டு நீங்கள் சொன்னீங்க தான் இந்த வீடு கட்டி தந்த ஆக்களை சொன்னீங்க கிணறு அடிச்சு தந்தேன்னு சொன்னீங்க தண்ணி தந்தேன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி கதைக்கு நாங்கள் சொன்னேன் அயல் சேர்ந்தவங்கள மீனதா அவங்க மற்ற என்ன அது குடி தண்ணிக்கே ஹெல்ப் பண்ணாட்டி அதை சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை மற்றது மாத்தியா பற்றியும் எனக்கு பேசினவங்களே என்னென்றால் மாத்தியா வந்து தான் பக்கத்தில் இருந்தோண்டு மனுஷிய உதவி கேட்டு கேட்க விட்டுட்டு தான் ஒழிச்சு நிற்கிறான்ட்டு
உண்மையாக இன்னும் வந்தாலும் வந்து காய்ச்சிருந்தா அண்ணா இல்லைண்ணா நான் தானே என்ன சொன்னான் அவர் நான் தான் உண்மையாகவே சொன்னேன் நான் வாக்கும் வேணுமெண்டு இல்லையண்ணா என்ன வேணுமெண்டு இல்லை அவரை வேணுமெண்டு அந்த அவன் இதுக்குண்டு தானேண்ணா மற்றபடி அவர் என்ன இங்கே எனக்கு நிறைய இது கேட்டது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் தாங்காச்சி நான் வந்து இப்போ வந்து இப்போ இந்த 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை இப்போ ஜஃப்னாவில் வந்து 5 யூடியூபர்ஸ் இருக்கலாம், வந்து ஸ்ரீலங்காவில் வந்து 5 யூடியூபர்ஸ் இருக்கலாம். 5 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணுற விதங்கள், வீடியோ செய்கிற விதங்கள் வந்து 5 விதமாக இருக்கலாம். வந்து இப்போ நாங்கள் செய்கிற விதம் வந்து வேறு. நான் வந்து இப்போயும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை சொல்லுங்க. என்ன காரணம்டா நீங்கள் ஒரு விஷயத்தை மறைக்கக்குள்ள நாளைக்கு வந்து நாங்கள் இதை வெளிப்படையாடலாம் செய்கிறோம். அப்போ செய்யக்குள்ள இன்னொருத்த வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறான் இல்லைங்கதா. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னொருத்த வந்து ஃபோன் பண்ணி சொல்லக்குள்ள அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொய் சொன்ன ஒரு குற்றவாளி ஆகிறதால அந்த இடத்துல உங்களுக்கு வரப்போகிற உதவியை நாங்கள் நிப்பாட்டிடுவோம். காரணம் என்னென்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க வந்து உதவியை, நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் வந்து உண்மையை. நான் உங்களை சொன்னான். அதே டைம் வந்து இன்னும் ஒன்று இருக்குது. என்னென்று சொன்னால், அண்ணா நான் உங்கள்கிட்ட இந்த உண்மையை சொல்லுறேன், ஆனால் நீங்கள் இதை வெளிப்படுத்த வேணாம் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ சில விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தலாத அப்படி நீங்கள் சொல்லியிருந்தா உதவிக்குன்னு சொல்லி கால் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லுவேன், இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது இருந்தாலும் நாங்கள் ஒரு மன்னிப்பு கொடுப்போம், அதை மறப்போம்னு சொல்லி நான் கதைச்சதை வாங்கி தருவேன். அப்போக்குள்ளே நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்து ஒரு பொய்யனா ஒரு கல்லனா ஆக மாட்டோம். விளங்குதா? இதுதான் வந்து அங்கே உள்ள விஷயம். நீங்கள் உண்மை சொல்கிறதால யாருக்கும் பயப்பட வேணாம். உண்மை சொல்கிறதால நீங்கள் ஒரு நாள் மலிஞ்சு போகிறது இல்லை. உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அம்மாக்கள் எல்லாம் பேசினவ அது சரி சொன்ன நீ தான் நாங்கள்லாம் செய்தேன்ட்டு இல்லை, செய்து நாங்கள் இல்லைன்னு இல்லை, இப்படி செய்த விட தான் நீ வீடு காணி கூட இருக்கிற நடந்த விடுவோம், நடந்தெல்லாம் நன்மை கண்டு நினைப்போம். இப்போ நீங்கள் நாங்கள் திருப்பி வரோம் நினச்சிங்களா இல்லாட்டி என்ன நினைச்சிங்க? இல்லைண்ணா நான் இன்றையும் கேட்டேன், என்னால் அப்படி கதைச்சேன் நான் என்ன மாதிரி என்று கேட்டேன் நான். இல்லையேண்ணா இப்படி என்ன நீங்கள் பிரச்சனை வேற நான் போய் சொன்னேன் பாஸ்டருக்கு இப்படி எல்லாம் என்னோட கதைக்கணும், எனக்கு மனநிலையெல்லாம் வேறு மாதிரி ஆயிட்டு ஏதோ எல்லாம் செய்யணும்னு பாஸ்டர் அஞ்சவிச்ச வேறு அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதுக்கு தானே நம்ம சொல்லிவிட்டோன்னா பிரச்சனை. தங்கச்சி நான் ஒன்று சொல்லட்டும், இப்போ நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு காரியம் செய்ய போகிறோம்னு சொன்னால் அதில் இறங்கும் போதோ அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அதை நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தால் தான் நாங்கள் அதுக்குள்ளே இறங்கணும். இல்லை இப்போ எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஒரு மாற்றம், இப்போ உதாரணமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தங்கம் கிடக்கின்ற ஒரு கிண்ட விளக்குறான்னு சொல்லக்குள்ள அவன் கிண்டி கொண்டு போய்க்குள்ளே இத்தனை அடியில் அந்த தங்கம் வரும்னு தெரியாது. சில நேரம் வந்து அந்த கிடங்குக்குள்ளே போய் அவன் சாகவும் கூடும். ஆனாலும் அவன் அதையும் தாண்டி இந்த தங்கத்தை எடுத்துட்டான்னா தான் வெற்றி. அப்போ எங்களுக்கு வந்துட்டு அந்த தங்கம் கிடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் சாகவும் துணிஞ்சு நாங்கள் இறங்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இப்படியே வந்து உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணுன்ற மாதிரி தீர்மானிச்சிருந்தால் நீங்கள் எங்களை நாடிக்க தேவையில்லை. ஆனால் எங்களை நாடிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளிப்படையாக வந்து கதைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வரும். அப்போ அதை தாங்குகிற ஒரு மனநிலைமை வந்து உங்கள்கிட்ட வரணும். இப்போ வேறு உதாரணமாக எங்களை வந்து நிறைய பேர் கல்லன்னு சொல்கிறாங்க, விளங்குதா? அப்போ அதை கேட்டு போட்டு நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு தூக்கு போடலுமா, ஐயோ இப்படிலாம் சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன், நான் உண்மையாக களவு எடுக்கிறேன்னா இல்லையாண்டா எனக்கு தெரியும் தானே. மனச்சாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவோம். நீங்கள் காய்ச்சியாக என்ன யோசிக்கிறோம்? ஆறுதான் உற்சாகம் பண்ணி உங்களை கேள்வி கேட்டாலும் நான் உண்மையை தானே சொன்னேன், நான் இல்லாத ஒன்று சொல்லலை, நான் பொய்யா கதைக்கலை. பொய்யா காய்ச்சிருந்தா தான் நீங்கள் யாருக்கும் பயப்படணும், அவங்களுக்கு தலை குடிக்கணும். நான் உண்மையாக தான் காய்ச்சேன். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நான் எல்லாரையும் வெறுத்து அந்த அண்ணாவை முழுமையாக நம்பி நான் உண்மையை கதைச்சேன். கடவுளுக்கு மாறாக நான் செயற்படையில், நான் கதைச்சது உண்மை, நான் நேர்மையாக செயற்பட்டேன்னா எனக்கான காரியங்கள் கை கொடுமன். சரிதானே? அந்த வகையில் உங்களோட நேர்மைக்கும் அவன் தம்பியும் நல்லபடியும் சரிதானே? அதால் உங்கள்கிட்ட சைக்கிள் நிற்குதா? ஒன்றும் இல்லை. சரி, அப்போ இப்போ நான் என்னென்ன நான் இல்லை வேலைக்கு வேலை இருந்தால் போவார், என்ன வேலை இல்லாட்டி வீட்டுக்காக இருப்பேன். ஆனால் எல்லாம் என்ன சொன்னேன், இவர் வேலையை போகாமல் இருக்குது. அம்மாக்களே சொன்னேன் அவர் வேலையை போல அவரை இனி குறை சொல்லியிருக்கலாம்னு சொன்னேன். என்ன எனக்கு அது இது இல்லையே, அம்மா எல்லாருமே என்ன செய்யல. நீங்கள் சொன்னீங்க தானே மற்ற வந்து இப்போ இனி வந்து நீங்கள் இப்போ அம்மாக்களை குறை சொல்கிறது கூட வேறு விஷயம். என்ன பிரச்சனை சொன்னால் நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்க, அவங்களும் ஒரு காலத்தில் உங்களை வறுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இனி இருக்கிற ஆலயம் குறை சொல்லிக்கொண்டு நீங்கள் அவரோட வாழையில்லாது கொஞ்சம் விளங்குதா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க தானே. அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இனி வந்து நீங்கள் கசப்பானாலும் அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வந்து விளங்குதா? நீ அந்தால வந்து நீங்கள் வந்து வெளியில் விற்று போட்டு நீங்கள் கூட இருந்து வாழையில வந்து விளங்குதா? ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமோ? ஏன் தான் சொல்லுங்க. இவ்வளோ நாள் மேரையில் தானே இந்த மாதிரி. சரி, இவ்வளோ நாள் மேரையில் அதுக்காண்டி வந்து சும்மா உங்களை பார்த்துட்டு போயிடலாம் தானே. இப்போ நான் வந்து என்ன முழுமையாக ரீசன் பண்ணுறாங்க உங்களுக்கான
சில குட் நியூஸ் வந்து சொல்லிட்டு போகணும். முக்கியமாக வந்துட்டு நீங்கள் தண்ணி எதிர்பார்த்துறீங்க, அது உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கிடைச்சிடுது. பம்பும் வந்துட்டு பூட்டி இருக்கு வந்து அதை வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு அந்த ஒன்று சொல்கிறேன், நான் இங்கே வயரிங்கில் வந்திருக்கேண்ணா. வயரிங்கில் செய்ய சொல்லி வந்திருக்குறேண்ணா. ஓகே சரியோ, அப்போ நான் கேடர்கள் எல்லாம் வேண்டி பூட்டினா தான் போக வேண்டி எனக்கு மிச்சம் 6 பேருக்கும் வந்துட்டு எனக்கு மட்டும் வரையில் செய்யாதாது என்ன வயரிங் செய்யாதபடியா என்ன வேணும் சொல்லி ஒரு கிழமைக்குள்ள அந்த வயரிங் வேலை சாமான் பூட்டட்டுமாம் என்ன. இப்போ 3 நாளைக்குள்ள செய்த தானே ஃபோம் தந்து நான் பாதியெல்லாம் அனுப்பலாம். அதுக்கான தான் நான் ஃபாஸ்டர்கிட்ட போகிறேன். நீங்கள் இதுக்கு வயரிங் செய்யணுமா? இப்போ இந்த வீட்டுக்கு வயரிங் வேலை செய்யணும், கரண்ட் எடுக்கலாம். அப்படி தானே வயரிங்குக்கு வந்து இதுக்கு கணக்க முடியாதம்மா. என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு பல்ப் தான் வரப்போகுது. சரி, ஒரு பல்ப் மிஞ்சி போனால் ஒரு 2 பல்ப் வந்து ஒரு 2 சுவிட்ச், ஒரு டி போர்ட், ஒரு ட்ரிப் சுவிட்ச். அதுதானே கம்பி என்ன ஒரு 30,000 ரூபாவே நான் காணும். 30,000 அவ்வளோ கூடிய எண்ணெய் அவ்வளோ தேவையில்லை எங்களுக்கு. அது செய்யணும் நீரும் வேற மும்மியா இதுக்குள்ள எதுனா தனியாக இல்லை, அவரும் விரட்டுக்கு வேணா 2 பேரும் கல்லும் கட்டணும். இப்போ என்ன சொல்ல ஏன்னா 30,000 வரான்னு சொல்கிற தம்பி, ஒரு ரிப் சுவிட்சின் விலை என்ன தெரியுமா? 6,500 ரூபா. ஒரு மெயின் சுவிட்சின் விலை என்ன தெரியுமா? நீங்கள் சொன்ன சரி தானே 5,000 4,000 ரூபா வரும். சரியா, கேடு 5,000 15,000. இனி வந்து ஏர்த் வயர், கரண்ட் வயர், பல்பு, அந்த சுவிட்சு எல்லாத்துக்கும் கணக்கு பார். நான் 30,000 வந்து கொஞ்சம் கூட சொன்னால 25 பார்த்தலாம் இல்லைங்கதா. நாங்கள் இப்போ கூட இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அப்போ இப்போ நான் யோசிச்சுட்டு வந்து இன்றைக்கு உங்களுக்கு சைக்கிள் ஒன்றும் இல்லை. சைக்கிள் இருந்து தான் நீங்கள் நடந்து தெரிய வைப் பண்ணி ஒரு வேலைக்குனாலும் போகலாம். அப்போ இன்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு சைக்கிள் ஒன்றுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு போகணும் தான் நம்ம வந்தேன். மற்ற என்ன சொன்னால் உங்களுக்கு நாங்கள் டொய்லெட் ஒன்று நீங்கள் கேட்டீங்க தானே, இந்த காணிகளுக்கு 10 மற்றவங்க எல்லாம் தெரிய வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு கட்டித்தரோம். சரி தானே, இமீடியட்டாக வேலை செய்யணும். தம்பி அதை நீங்கள் மெசம்பிளை தான் போகிறீங்க, நீங்களே ஆக்களை வச்சு அதை செய்வீங்களா? ஆமாம், நானும் அந்த கல் உடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இங்கே அது கல் நிலமன்றோடையா தெரியும். இங்கே சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நாங்கள் அச்சுவேலியில் இப்போ கிட்டடியில் ஒரு டொய்லெட் இன்னும் அதை வேலை முடியலை. அது வந்து கிடங்குன்றதுக்கு மட்டும் நாங்கள் புரியும்பா 50,000 60,000 கொடுத்துனாங்க. 50,000 கொடுத்துனாங்க கிடங்குக்கு மட்டும். 70,000 கேட்டது அது தெரிஞ்ச ஆக்களினுடைய அவங்க 50,000 செஞ்சவங்க. இப்போ நீங்களும் கூட மாட நிற்கிறீங்க, வேலையெல்லாம் நிற்கிறீங்க. அப்போ உங்களோட வீட்டுக்காண்டி நீங்கள் தான் கஷ்டப்படணும். அப்போ நீங்கள் செய்வீங்களோ? அவர் செய்வாருன்னா, ஆனால் அந்த கல் உடைக்கிறதுக்கு தானேன்னா எனக்கு கல்லுடைக்கிறக்கமாக இப்போ வந்துட்டு இப்போ மிஷின் பிடிக்கல. அது நாங்கள் இப்போ அதுக்கு வந்துட்டு லேபர்ஸை போட்டு தான் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யணும். அப்போ நீங்கள் இப்போ பிளான் பண்ணுங்க எந்த இடத்துல உங்களோட டொய்லெட் வந்து வரப்போகுது. நான் இதெல்லாம் வெட்டிடுவேன் அண்ணா. இவே தங்கு வேலை போனதை வழியே தான் 3 நாள் ஆனால் என்ன இதுவரை கொஞ்சம் வெட்டி தான் போட்டு போனாங்க. அம்மா வாங்க நீங்கள். யாரு பிள்ளை சட்டையம்மா கலட்டாத, ஏன் சட்டை கலட்டுறீங்க? சட்டையை போடுங்க. அம்மா தூக்க இவ்வளோ உங்களோட ஹானி தானே, இது ஃபுல்லாக தொங்கல் உங்களோட ஹானி தான். சரி, அப்போ நீங்கள் நிலையத்தை எடுத்து போட்டு சரி தானே, நிலையத்தை எடுத்து போட்டு நிலையம் எடுத்தாச்சு. ஓகே, நிலையம் எடுத்தாச்சுன்னா இப்போ எங்கள்கிட்ட வந்துட்டு டீம் இருக்குது. அப்போ வேலை செய்கிற டீம் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. அப்படி அவங்களும் செய்வாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ ஒர்க் லோட் வந்து கொஞ்சம் கூட, எங்களோட வேலையெல்லாம் நிறைய செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக செய்யணும்னு சொன்னால் இப்போ உங்கள்கிட்ட தரைக்குள்ளே நீங்கள் இன்னும் முறை இங்கே செய்வீங்களோ. ஆனால் இங்கே என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ எங்களோட டீம்கிட்ட நாங்கள் கொடுக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. லைக் வந்து இப்போ 1.5 லட்சம் 2 லட்சம்னா நாங்கள் அதை மட்டும் கொடுத்தோம்னா அதுக்கு கூடினா அவ தான் பொறுப்பு. ஆனால் உங்கள்கிட்ட தரைக்குள்ளே நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே நான் பில் காட்டும். இல்லை நான் கேட்குறேன் இல்லையா, வேறுமுங்க அவரோட வேலை செய்வினோம். அவங்க வந்து செய்திருந்தா எனக்கு இங்கே ஒரு இதுவும் வராதுண்டு கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லை நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட பொடிகள் இல்லையா செய்யுங்க அப்பா அம்மா இல்லை என்னண்டா இப்போ என்னென்னா 2 படகுல கால் வைக்கக்கூடாது. அப்போ ஏதாவது ஒன்று தான் செய்யணும். ஒன்றில் வந்து நாங்கள் படியில் வச்சு செய்யணும், அல்லாட்டி நீங்கள் செய்யணும். இந்த விலங்குதா இப்போ இப்போ நாங்கள் அனுப்பக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு ஆக்களை வச்சு செஞ்சாலும் அவங்க தாங்க கேட்குறத கேட்டு தானே ஆவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இதுக்கு நாங்களும் இல்லை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அப்போ இது குறைக்கணும் இல்லை அப்படின்ட்டு. இப்போ கோத்து மாதிரி செய்யக்கூடாது. இப்போ சவரம் அடிக்க அவர் தான் அடிக்கிறார், சாவம் இல்லை அவர். இப்போ ஹலோ வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஏன் நான் இப்போ உங்களோட நம்பர் எந்த நம்பருக்கு கால் பண்ணி போய் பிளாக் பண்ணி பண்ணிக்கிறேன். வேற நினைக்கிறேன் இந்த நம்பரை பிளாக் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அவருக்கு இனிமேல் வேலை இல்லாமல் ஆக்க போகிறேன். வேலை செய்யாமல் காசு கொடுக்குறேன். இல்லை அதில் வந்து என்னென்னா இப்போ குற்றச்சாட்டு வந்து எனக்கு மேலே இல்லை விழுந்துட்டு. நான் போ அந்த சொல்லிச்சேன் நீங்கள் காசு கொடுக்கல அவன் வேலையை நிப்பாட்டி விட்டாங்க. சொல்லுங்க, நான் இல்லை மேசன் கண்ட்ராக்டர், அது வேறு ஆக்கலன்னு சொல்லுங்க. ஓ நான் அப்படி சொன்னா போல நான் டக்குன்னு என்ன செஞ்சேன்னு சொன்னேன். இனி என்ன எல்லாரையும் நம்பி கெட்டு போட்டு உங்களோட நம்பர் எல்லாம் அவங்க பிளாக் பண்ணி போட ப்ரொஃபைல் ஒன்று காட்டாவே இருங்க.
இங்கே மற்ற என்னென்னா இங்கே அஜ்ஜு வேலைக்கு இன்னொரு ட்ரெய்லர் கட்டவும் நீங்கள் செய்வீங்களா இல்லாட்டி பாட்டி வேற ஒன்றை கொடுக்கட்டும் என்ன வழக்கம் உங்கள் சாய்ஸ். இல்லை உங்கள் சாய்ஸ் என்னக்கே நீங்கள் படம் வளர்ப்பான் சொல்லுங்கய்யா செய்வீங்களா என்ன மாதிரி இந்த அஜாப்பில் ஒரு பரபரப்பும் இல்லை, நம்பரை போடணுங்க சொல்றேன். அப்போ இப்போ அங்கே தானேயா வந்து நிற்கிறேன். இப்போ அங்கே தான் வந்து நிற்கிறேன். பொடியோட காய்ச்சி சொன்னீங்க. நான் சொல்ல எங்கள்கிட்ட டீம் இருக்குது செய்கிறதுக்கு, நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்கன்னு அவனை பொடியின்னு கேட்டேன்னா கிடாங்க வட்டி தர சொல்லுங்க, நான் கட்டி கொடுத்து விட்றேன். ஓகே, இல்லாட்டி அப்படி செய்வோம். கிடாங்க வட்டி கொடுங்க, அவங்க கட்டி தருவேன். ஏன்னா அவங்களுக்கு கிடாங்க வட்ட தெரியாப்பா. ஆ சரியே. ஓகே ஓகே. கிரில் பூட்டி போட்டு வீடியோ அனுப்பியிருக்கிறேன் கவிதாசுக்கு, பாருங்க ஒருக்கா. சரி ஓகே 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 ஓகே. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்கோ, கிடங்க பட்டி தான் கொண்டேக்குள்ள அதுவும் நீங்கள் சும்மா செய்ய வேண்டாம். இப்போ எங்களுக்கு வந்து டொய்லெட்டுக்கு அம்மா இப்போ எங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கூலி முடிய போகணும்னு சொன்னால் அதுக்குள்ளே உங்களோட கிடங்கு பட்டு கூலியும் நாங்கள் தருவோம். ஏண்டா அதை நீங்கள் செஞ்சாலும் எங்களுக்கு அது அமைய செலவுக்குள்ளே நாங்கள் அதை போடத்தான் வேணும். அந்த விலங்கு தான் இப்போ நீங்கள் செஞ்சாலும் அது செலவு தான். நீங்களும் இப்போ நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகாமல் நின்று தான் நீங்கள் கிடங்கு பட்ட போகிறீங்க. அன்றைக்குள்ளே நீங்கள் உங்களோட வேலை இழக்கிற சம்பளம் அதை உங்களுக்கு ஆட் பண்ண தான். ஸோ அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து காசு வந்துட்டு போகிறேன். சைக்கிள் ஒன்று எடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. சரி தானே, சைக்கிள் ஒன்று எடுங்கோ. பேசாதீங்க, வயரிங் வேலை சாமான் செய்யணும். நான் சொல்கிறத கேளுங்களேன் ஒரு நிமிஷம். நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறதால நாங்கள் எல்லாம் செய்வோம். நான் பேசல, உங்களுக்கு அடிப்படை தேவையில்லை, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நான் சொன்னால் தானே, நான் வந்து தங்கச்சி நான் சொன்னால் செய்வேன். நான் வந்து சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன், எல்லா இடமும் சொல்லுவேன். அதாலேயே நான் சில விஷயங்களை சொல்கிறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நான் சொல்லிட்டேன்டா நான் தலையடையமான வச்சேன்னா செய்வேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னான் வந்தால் இந்த மானத்தை விட்டு தான் பிச்சை எடுக்கனாலும் எடுத்துருக்கலாம் சன்னதி கோயில போய். சொன்னேன் இல்லை நான் அப்படி கேட்டவே என்ன நிறைய என் மனசுல இருக்கேன்னா பிச்சை எடுத்தனாலும் வெள்ளை சீலை விரிக்கைனாலும் நல்லா இருந்திருக்கோமே, 100 ஆக்களை கூடாமல் சொல்லி செய்யுது. நீ அதனால நிறைய கேட்டவே என்ன. நான் ஒன்று சொல்லட்டும் தங்கச்சி, அது வந்து இப்போ நீங்கள் கதைச்சால ஊர் சேனத்துக்கும் தெரியும் எங்களை பற்றி. எப்படின்னு சொன்னால் பிள்ளைய வண்டிக்கணும் போங்க தம்பி இருக்கா எப்படி சார். இங்கே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க தங்கச்சி, ஊர் சேனத்துக்கும் தெரியும் எங்களை பற்றி. நாங்கள் வந்து தலையிட்டாத செஞ்சு முடிப்போம் உண்டு. அப்போ இப்போ எங்களோட தமிழர்கிட்ட குணம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் நான் சொல்லல, எங்களோட தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் முன்னேறினா இன்னொருத்தனுக்கு வந்து பிடிக்காது. அது வந்து பேசிக்காக மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்போ இன்றைக்கு வந்து எங்களுக்கும் வந்து லைஃப்பில் அதுதான் நடக்குது வந்து விளங்குதா. இப்போ உங்களை எப்படி வந்துட்டு வெள்ளத்துண்டை பிரிச்சுட்டு எங்கேயும் கோயிலில் இருந்துக்கலாம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் எங்களை என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் எங்களையும் பிச்சை எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு உங்களோட காரியமாகுமா? இல்லை இல்லை ஆகாது. அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கான உதவிகளை செய்யணும்னா அதில் நாங்கள் அதில் செவிமா எடுக்க முடியாது வந்து விளங்க. அதால் நீங்கள் அதை விட்டு தள்ளுங்க. சரிதானே, ரைட். என்னென்றாலும் போட்டும், காலங்கள் மாறும்போது வந்து கோலங்கள் மாறுற மாதிரி சகலதுமே வந்து மாறும். சரிதானே, நாளைக்கு வந்து இன்றைக்கு உங்களுக்கு வந்து கதைச்ச பேசின சமயம் உங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி தெரியல, அப்போ உங்களுக்கு அவங்க டாய்லெட் கட்டி தருவாங்களா? காலம் ஃபுல்லாக நீங்கள் காணிக்க தான் போய்கொண்டிருக்கணும். அவங்களால இந்த மாற்றம் உங்களுக்கு உருவாக்குறது இல்லை. ஒரு சைக்கிள் தடி வாங்கி தருவாங்களா? ஒரு வயரிங் காசு தருவாங்களா? இந்த காதில் தோடு இல்லாமல் பொம்பளை பிள்ளை நீங்கள் திடீர்ங்க யோசிச்சுப்பாங்க, யாராச்சும் பாவம் பார்த்து உங்களுக்கு ஒரு தோடு வாங்கி தருவாங்களா? இல்லை. இதுதான் வந்து எங்களோட உலகம். நீங்கள் நான் சொல்கிறேங்க, நீங்கள் உங்களோட கணவரை நம்புங்க ஃபஸ்ட்டுக்கு. சரி தானே, அவர் தான் உங்களுக்கு காலம் ஃபுல்லாக உயிர் மாரி. சரி தானே, அடுத்தா நீங்கள் எங்களை நம்புங்க. நான் உங்களுக்கு நான் கதை கேட்கல என்ன சொன்னேன், நான் வாக்கு கொடுக்கல, ஆனால் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன்னு சொன்னேன். சரி தானே, அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கிணத்துக்கு பம்புடி தந்தாச்சு. இப்போ டாய்லெட்டு வந்து கட்டித்தரோம் நாங்கள். அதுவும் வந்து 2.5 லட்சத்துக்கிட்ட முடியிருந்தாங்க. அது வந்து கட்டித்தரேன். வயரிங்கும் நான் வந்து செஞ்சு தரேன், பிரச்சனை இல்லை. வேலைக்கும் நாங்களே அவர் ஏற்பாடு செய்வோம். சொல்ல உங்களுக்கு சொன்ன வயரிங் இல்லை, அது ஒரு கிழமைக்குள்ளே செய்த தானேன்னா வருமா? அதுதான் சரி. அப்போ ஒன்று செய்வோம், பிரச்சனை இல்லை. 3 4 5 6 7 8 9 10. சரி தானே, இது எப்படிங்க? இதுக்கு நீங்கள் சைக்கிள் எடுங்க. சரி தானே, சைக்கிள் நாளைக்கு எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்து போட்டு நீங்கள் எனக்கு ஃபோட்டோ போட்டு விடுங்க. அடுத்த முறை வரைக்குள்ளே சைக்கிள் நிற்கணும். சைக்கிள் என்ன விலை போகணும்னு எனக்கு தெரியாது. இது முழு சைக்கிள் தான் எடுக்கணுமா இல்லை லேடிஸ் சைக்கிள் எடுத்தால் 2 பேரும் ஓடலாம். லேடிஸ் சைக்கிள் எடுங்க, லேடிஸ் எடுத்தால் 2 பேரும் ஓடலாம். சரி, அப்போ லேடிஸ் எடுங்க. இதில் 50,000 இருக்குது. சில உள்ள சைக்கிள் வந்து 43,000 இருக்கலாம். வந்தால் அதில் ஒரு 7,000 5,000 மிச்சம் பெறலாம். வந்தால் நீங்கள் வயரிங்கு பயன்படுத்தலாம். மற்ற வந்து இப்போ உங்களோட வயரிங்குன்னு சொல்லி நாங்கள் யார்கிட்டையும் உதவி கேட்கவும் இல்லை, யாரும் தரவும் இல்லை. நீங்கள் கேட்டாலும் நான் தந்துட்டு போகிறேன். பிறகு நான் ஆக்களோட காய்ச்சி பேசி அதை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். சரியா? 1 2 3 4 5 வாங்க, நீங்கள் வாங்குங்க. இல்லை பிள்ளை அழுகுறா அவனை இன்னும் இதில் 25 இருக்குது. அப்போ நீங்கள் வயரிங்கு செய்யுங்க, நம்ம ரெகுலர் கரண்ட் எடுத்துருவோம். ஓமண்ணா சரி, நான் அப்படி நீங்கள் அப்படி கொஞ்சம் லேட் ஆனாலும் வயரிங் சாமான் செய்தபடியாக இருக்கும். சைக்கிளும் நிற்கும்ண்ணா. சைக்கிளும் நிற்கும். மற்ற வந்து சைக்கிளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து அவர் ஸ்பெஷலாக சைக்கிளுக்கு அனுப்பினதால அவர்கிட்ட பேரை நான் சொல்கிறேன். பேர் சொல்லுவேன். ஃபோன்லேயே நாங்களுக்கு எடுத்து சொல்லணும்.
ஃபோன் பழுதாக போயிட்டேண்ணா. நீங்கள் வேணுண்டா ஒரு சின்ன ஃபோனை வேணுங்க இல்லாடி திருத்துங்கோ. உண்டே வாட்ஸ்அப்பில் இருக்கா எடுத்தாங்க. நான் வந்து ஃபைனலாக முழு பேர்ட்ட டீட்டெயிலும் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த தம்பியா நீ எப்போன்னு சொன்னால் நீ நாளைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணு சரி தானே. நீங்கள் ஒரு விஷயம் செய்யலாம் என்னென்னு சொன்னால் இல்லாட்டி வேணாம் இதில் சொல்ல வேண்டாம். நான் உங்களுக்கு டாய்லெட் வேலைக்கும் காசு வந்துட்டு போகிறேன் சரி தானே. நம்பரை கொண்டா. முதல் இது கடைசி நம்பர் வந்து 738. அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது பேர் சொல்லணும்னு சொல்லியிருக்கார். நாங்கள் கடைசியாக அவங்கள்ட்ட டீட்டெயில் வந்து சொல்லுவோம். ஸோ அங்கே உங்களோட ஹேர்ஸ் வந்து நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். 50,000 சைக்கிளை கொடுத்துட்டோம். 20,000 வந்து இப்போ நான் வயரிங்குக்கு தந்திருக்கேன் சரி தானே. மற்றது வந்து இப்போ நீங்கள் டாய்லெட்டுக்கு கிடங்குன்ற போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ அதுக்கும் உங்களுக்கு எப்படியும் ஒரு செலவு படி. இப்போ நீங்கள் இருந்தாலும் ஒரு தண்ணியை சாப்பாடை அப்பாவுக்கும் ஒரு கூலியை கொடுக்கணும் வேறு தானே. அப்போ இதை தந்து விட்டு அந்த இதை பேக்கு உன்னோட காசு பஸ் ஏன்னா கில்ட்டி வேணும் இல்லையாண்டு இல்லை அதுக்கு கரண்ட் வேணும். ஏதோ உங்களோட முயற்சியை போட்டு நீங்கள் கிடங்க கிண்டி போட்டு சொன்னீங்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் இதை செஞ்சு தருவோம். டாய்லெட்டை டக்குன்னு கட்டி தருவோம் சரியா. அப்போ உங்களுக்கு நான் இப்போ இங்கே என்னண்டா நீங்கள் எங்களுக்கு டாய்லெட்டே கணக்க முடியும். நான் அங்கே அவே வந்து ஒரு அமௌண்ட் கேட்பேன் அங்கே டாய்லெட் கட்டுறதுக்கு சரி தானே. அப்போ நான் உங்களுக்கு 1 2 3 4 5 6 இங்கே இல்லை 30,000 இருக்குது. அப்போ சரியோ இந்த 30,000 நீங்கள் பேசிக்காக வச்சுருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது கிடங்குன்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் யாரை சேர்ப்புறீங்க? நீங்கள் உங்களோட அப்பா மாமாக்கள் தான் சேர்ப்புறீங்க. இப்போ உங்களுக்கு இதில் சம்பளம் இல்லைன்றக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீ அப்பாவுக்கும் வந்து அப்பா வந்து வர்றதுக்காண்டி வர்ற நாங்கள் பாதிக்க செய்யலாம் தானே சரி. இப்போ நீங்கள் எனக்கு கிண்டி போட்டு ஒரு அப்டேட் வந்து தாங்க என்ன மாதிரி போகுதுண்டு. அதை எல்லாத்தையும் உங்களுக்கு இன்னும் கூட வேணுமா? இதுபெல்லாம் காணும் இப்போ நீங்கள் பேருந்து இல்லை கிண்டிட்டு கேட்குறன்றதை விட எனக்கு கிடங்க கிண்டி முடிக்கணும் நீங்கள் சரியா. இப்போ நான் அங்கே 50 கேட்டவங்க பரவாயில்ல. நான் எவ்வளோ கண்ணுங்க இருக்கா 30 இன்னும் இதில் இப்போ இந்தா அப்போ 20 50 சரியா 50,000 இருக்குது. கிடங்க ஃபுல்லாக முடியுங்க சரிதானே. ஃபுல்லாக முடியுங்க. 6 கிண்டினாலும் 6 குட்டினா அரிசியானா சரிதான். அப்போ 50 தந்துட்டேன். அதில் 50 சைக்கிளுக்கு தந்துட்டேன். மற்றது 20,000 பேரிங் விலைக்கு சரியா. இப்போ தான் உங்களோட வாழ்க்கை வந்துட்டு மாறுற டைம் வந்து விளங்குது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து கிணறு தண்ணி இல்லாமல் இருந்த நீங்கள் வந்து டாய்லெட் இல்லாமல் இருந்தீங்க சகலம் கிடைக்க போகுது சரிதானே. அதாவது வந்துட்டு இப்போ உங்களுக்கு நாங்கள் இப்போ டாய்லெட்டு செஞ்சு தரப்போகிறோம். சேம் டைம் வந்துட்டு கரண்ட் மறுத்து தரப்போகிறோம். வந்து உங்களுக்கு சைக்கிள் மறுத்து தந்துட்டோம். மற்றது வேலைக்கும் நான் ஒரு அளவில் பார்க்குறேன் சரியா. ரைட் ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த டைம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெள்ளன்னா நீங்கள் வரைக்கல நான் இந்த வாழ்க்கையில் இருந்து நான் சொன்னானுண்ணா. அதுக்கு பிறகு நான் உண்மையாக எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன இப்படி எனக்கெல்லாம் செய்வினமோ தெரியாது. இப்படி யூடியூப்பில் மட்டும் நிறைய உலகம் பார்த்தது ஏன் நான் இப்படி கொடுத்தேன்னு யோசிச்சு நான் என்ன. ஆனால் எனக்கு ஒரு நல்லதுக்கு தான் நான் செய்தேன் நான்ட்டு இப்போ எனக்கு தெரியுதுண்ணா. ஏற்கனவே இந்த வீட்டில் முதல்ல இதில் போட்டு நான் கஷ்டப்பட்டேண்ணா. ஒரு அண்ணன் மூலம் பேருந்து அவர் வந்து செய்திருந்த பிறகு ஒரு பாஸ்டர் மூலம் எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் அண்ணன் 3 பேரும் அதுக்கு எனக்கு இப்போ எவ்வளோ சைக்கிள் இப்போ கூட சைக்கிள் இல்லாமல் எதிர் வீட்டில் நான் சைக்கிள் வாங்கி என்ன பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தேன் நான். ஆனால் எனக்கு இப்போ சைக்கிளுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அண்ணா. அதோட ஒரு என் வீட்டு இருட்டில் இருக்கிறேன் நான். ஒரு விளக்கு தான் கொளுத்துவேன். மண்ணெண்ணெய் அடிக்க இருட்டுங்க இருப்பான். ஏன்னா வயரிங் வேலைக்கும் செய்திருக்கிறீங்க. அதில் டாய்லெட்டுக்கும் தந்துருக்கீங்க அண்ணா காசு. ஆனால் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. வார்த்தை வேலையில்லையே அண்ணா. ஆனால் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சரி நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். நாங்கள் எல்லாத்தையும் பேசுக்கு முடிப்போம் சரி தானே. எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நாங்கள் ஃபைனலாகவும் ஒருக்கா சந்திப்போம். எனக்கு ஒருக்கா எல்லாத்தையும் முடிச்சு போட்டு சொல்லுங்க அப்போ சரியா. அப்போ நாங்கள் போயிட்டு வரேன். எவ்வளோதான் விமர்சனங்கள் வந்தாலும் எவ்வளோதான் கருத்து வந்தாலும் அது இந்த காதால் பண்ணி அந்த காதால் விடுங்கோ என்ன சொன்னால் அதால் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை சரி தானே. கதைக்கிறவன் வந்து செய்ய மாட்டான், செய்கிறவன் வந்து கதைக்க மாட்டான். இதுதான் விஷயம் சரி தானே. ரைட். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். மறுபடியும் சந்திப்போம். ஸோ வந்துட்டு டாய்லெட் எல்லாம் நாங்கள் செஞ்சு முடித்த பிறகு மிச்சாக்களுடைய காய்ச்சி நாங்கள் மிச்ச விஷயங்களையும் செஞ்சு போட்டு கடைசியாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணிக்குள்ளே வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். யார் யார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத நாங்கள் அப்படியே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோம். அப்போ நீங்கள் கிடாங்க இமீடியட்டாக நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. மழை பெஞ்சோடைய நிலம் மீற வேர்க்கைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்க சரி தானே. நீங்கள் எவ்வளோ தூரம் குயிக்காக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அலுவல் முடியும். நீங்கள் முடிச்சுட்டு சொன்ன உடனே நான் கிளம்புவேன் கட்டுறேன் சரியா. ஓகே சரி ஓகே இதுதான்.